ஓம் சாந்தி. 26/3/2016. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளை உங்களுக்கு சத்கதி கொடுக்கறதுக்காக. சத்கதினா என்னது? சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் தியாகம் செஞ்சு ஆத்ம அபிமானி ஆகுங்கள். நான் ஒளியாக இருக்கிறன்றது மட்டும்தான் உங்களுக்கு வரணுமே. அந்த உடல், அதுக்கு தான் பாபா சொல்கிறார், வெப்பம், குளிர், மானம், அவமானம் எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாதுன்றார். ஏன்னா எல்லாமே தேக உணர்வு சம்மந்தப்பட்டது, ஃபுல் ஆத்ம உணர்வு. அப்போ பாபா சொல்கிறார், அப்படி ஆத்ம அபிமானி ஆகுங்க, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு. அனைத்திலும் தனிப்பட்ட வழி இது. வேற எந்த மதத்திலையும் எந்த மார்க்கத்திலையும் இப்படி சொன்னது கிடையாது. உடல் உணர்வை மறந்து ஆத்மான்னு நினைச்சிட்டு என்னை நினைவு செய்யுங்கன்னு யாருமே சொன்னது கிடையாது. இதன் மூலமாக தான் சத்கதி அடைய முடியும். கேள்வி: யார் பரமாத்மா பேரு ரூபத்திலிருந்து விடுபட்டவர் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க கிட்ட நீங்க எந்த கேள்வியை கேட்கலாம்? பாபா பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு, அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு பாபா சொல்றாரு, கீதையில அர்ஜுனனுக்கு அகண்ட ஜோதி ஸ்வரூபமாக காட்சி ஏற்பட்டதே, அர்ஜுனன் கூட போதும் போதும் நிறுத்துங்க, தாங்க முடியலன்னு சொன்னாரே, பிறகு எப்படிங்க பேரு ரூபத்திலேருந்து விடுபட்டவர்னு சொல்றீங்க? ஒரு உருவத்தை பார்த்துருக்கிறாருல, அது ஒலியோ ஏதோ ஒன்று, அதுவும் உருவம் தானே, பார்த்தாரு தானே, அப்போ எப்படி நீங்கள் உருவமே இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேளுங்கன்றாரு. இந்துக்கள் கிட்ட இப்படி இல்லையா? கிறிஸ்டின் முஸ்லீம் கிட்ட அதுலேயும் வரும், மோசஸ் ஒலியை பார்த்தாருன்னு வரும். அப்போ எப்படி சொல்கிறீங்க? சூப்பர் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு பாருங்களா. இவ்வளோ நாள் இது கேட்டால் அவருக்கு உருவம் கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு முஸ்லீம் சகோதரர்கிட்ட கேட்டால் அப்படி தான் சொன்னார். ஆனால் எனக்கு தெரியும் பைபிளில் இது மாதிரி மோசஸ் அந்த நெருப்பு எரியிற மாதிரி இருக்கும், அதுதான் அங்கேருந்து தான் சத்தம் வந்துச்சு, நான் கர்த்தர்னு சொல்கிறாருன்றதெல்லாம். ஆனால் அந்த நேரம் இப்படி கேட்கணும்னு தோணலை. பாபா சொல்லும்போது தான் அது நமக்கு தெரியுது. நான் உங்களுடைய தந்தையாக இருக்கிறேன்னு பாபா சொல்கிறாரு. தந்தையுடைய உருவத்தை பார்த்து குழந்தை மகிழ்ச்சி அடையும். என்னால் பிரகாசத்தை சகித்து கொள்ள முடியவில்லைன்னு எப்படி சொல்லுவாங்க? அப்பாவுடைய உருவத்தை பார்த்தா குழந்தைங்களுக்கு குஷி தானே இருக்கும். ஐயோ என்னால் உன்னை பார்க்க முடியல, ஓடி போயிட்டு நான் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே அர்ஜுனன் அப்படி சொல்லியிருக்கிறான் அப்படின்ட்டு கேட்குறாரு. சூப்பர் இல்லையா? சரி, பாடல். உங்கள் அதானே அப்போ அது கீதை சண்டை நடந்துட்டு இருக்கும்போது இதை சொல்ல 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 அர்ஜுனனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யறதுக்காக அவர் என்ன பண்ணுவார், நான் என்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறேன் அப்படின்ட்டு. அப்படி ஒரு பெரிய ஜோதியாக தெரியுமா. ஐயோ போதும் போதும், 1000 சூரியன் சேர்ந்து வந்த மாதிரி இருக்குது, போதும் கிருஷ்ணா போது, நிறுத்து காட்சி அப்படின்ட்டு சொல்லுவார். அதுதான் சொல்கிறார். சரி, பாடல். உங்கள் வாசலில் நின்றேன். ஓம் சாந்தி. நாங்கள் மிகவும் ஏழைகளாயிட்டோன்னு பக்தர்கள் சொல்கிறாங்க. ஏ பாபா, எங்கள் அனைவருடைய பையையும் நிரப்புங்க. பிறவி பிறவிகளாக பக்தர்கள் இப்படியே தான் பாடிட்டு இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் பக்தி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஏன்னா அங்கே தூய்மையான தேவி தேவதைகள் இருக்கிறாங்க. அவங்க யாரையும் போய் வணங்க வேண்டியது இல்லை. தூய்மையற்றவர்கள் தான் தூய்மையானவர்களை இங்கே வணங்கிட்டு இருக்கிறாங்க. பக்தர்களை ஒருபோதும் பாருங்க, கரெக்டாக பெருமாளுக்கு முன்னாடி உட்காந்து சொல்கிறான் இல்லையா? அப்போ பக்தர்களை ஒருபோதும் தேவதைகள்னு சொல்ல மாட்டாங்க. யார் சொர்க்கவாசிகளாக தேவி தேவதைகளாக இருக்கிறாங்களோ அவங்க தான் மறுபிறவி எடுத்து எடுத்து நரகவாசிகளாக, பூஜாரிகளாக, பக்தர்களாக, ஏழைகளாக ஆகிட்டாங்க. தந்தை இப்போ குழந்தைங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கிறாரு. என்னென்ன நீங்கள் தான் அப்படி இருந்தீங்க, இப்போ இப்படி ஆயிட்டீங்கன்ட்டு புரிய வைக்கிறாரு. ஆனால் இந்த தந்தையை ஒரு மனுஷன் கூட தெரிஞ்சுக்கல. தந்தை எப்போ வராரோ அப்போ தான் அறிமுகம் கொடுப்பாரு. அது வரைக்கும் தானாக இறைவனை யாருமே தெரிஞ்சுக்க முடியாது. பைபிள் படித்தாலும், குரான் படித்தாலும், கீதை படித்தாலும் முடியாது. பகவானைத்தான் பாபான்னு சொல்கிறாங்க, அப்பான்னு. பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு பகவான் தான். மற்றவங்க அனைவருமே பக்தர்கள் தான். என்ன அம்மன் பக்தர், பெருமாள் பக்தர், எத்தனை பக்தராக இருந்தாலும் கடவுள்னு அவங்க ஒருத்தருக்கு பக்தர், அவங்க கடவுளாக இருப்பாங்களோன்னு நினச்சிட்டு இவங்களை கும்பிடுறாங்க.
ஆனா பகவான் யாரு? ஒருத்தர் தான். மற்ற அத்தனை பேரும் பக்தர்கள் தான். சர்ச் போன்ற இடங்களுக்கு சென்று சர்ச் போன்ற இடத்துக்கு போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா பக்தர்கள் தானே அவங்க. இந்த சமயம் அப்ப எல்லாம் பக்தர்கள் தான். தேவதை தர்மம் மட்டும் இல்ல, எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் பக்தர்கள் தான். இந்த சமயத்துல எல்லோருமே தூய்மையற்றவர்கள், தமோ பிரதானமானவர்களாக இருக்கிறாங்க. அதனாலதான் அனைவருமே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவரை வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பதித்த பாவன ராஜாராம்னு கூப்பிடுறாங்கன்னா அதான் அர்த்தம். அப்ப இவங்க பதிதமா இருக்கிறாங்க, அதாவது அழுக்கா இருக்கிறாங்க. ஏ பாபா, பக்தர்களான எங்களுடைய புத்திங்கிற பைய நிரப்புங்க. பக்தர்கள் பகவான் கிட்ட செல்வம் கேட்குறாங்க இல்லையா? அவங்க புத்தின்ற பைய கூட நிரப்ப சொல்லல, கையில நிரப்புங்க, பணத்தை கொடுங்கன்னு தான் கேட்டுன்னு இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன கேக்குறீங்க பாபா கிட்ட? நீங்க பணம் கொடுங்கண்ணா கேக்குறீங்க பாபாட்ட? பாபா எங்களை சொர்க்கத்தின் எஜமானாக்குங்க. அப்படியே நீங்க பணம் கொட்டா கூட எதுக்கு கேட்பீங்க? உன்னுடைய சேவையை செய்யறதுக்கு எனக்கு வேணும் பாபா அப்படின்னு தான் கேட்போம் இல்லையா? நம்ம சுகத்துக்காக கேட்க மாட்டோம். பக்தர்கள் அவங்க சுகத்துக்காக கேட்டிருக்கிறாங்க. அப்ப நீங்க எங்களை சொர்க்கத்தின் எஜமானாக்குங்கன்னு தான் நீங்க சொல்றீங்க. அங்க அளவற்ற செல்வம் இருக்குது, அதான புத்திசாலித்தனம். சொர்க்கத்துக்கு போயிட்டா செல்வம் கிடைச்சிட போகுது. இங்க உட்காந்துட்டு காசு இருந்தா மட்டும் எங்க நிம்மதியா இருக்க முடியுது? யார் நிம்மதியா இருக்கிறா இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? வைர வைடூரியங்கள்னால ஆன மாளிகைகள் இருக்குது சொர்க்கத்துல. நாம பகவான் மூலம் அந்த ராஜ்யத்தின் ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சிட்டீங்க. இதுதான் உண்மையான கீதை. அது கீதை கிடையாது. அங்க சொன்னது இதோடைய நினைவு, அவ்வளவுதான். நீங்க தான் பிராமணர்கள், அவங்களா பிராமணர்கள்? உங்களுடைய நினைவா அவங்களுக்கு பேர் போயிடுச்சு, அவ்வளவுதான், நம்ம தாழ்ந்து போனதுனால. அப்ப சூப்பரா சொல்றல, இது உண்மையான கீதையாகும், அது கிடையாது. அந்த புத்தகங்கள் போன்றவை பக்தி மார்க்கத்துக்காக உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு பகவான் ஒன்றும் ஞானத்தை கொடுக்கல. அதாவது இதே ஞானம் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் இல்லை, மற்றது கம்பேர் பண்ணும்போது நிறையவே இருக்கும். ஆனால் பாபா சொன்ன மாதிரி அந்த முக்கியமான தவறு, சிவனுக்கு பதில் கிருஷ்ணர் பேரை போட்டாங்க. மாயாவை கூட சண்டை போடுறதுக்கு பதில் அங்கே கௌரவர்கள் கூட சண்டை போடுற மாதிரி வெட்டுக்குத்து சண்டையாக காட்டிட்டாங்க. அப்போ என்ன அதில் புரிஞ்சிக்க முடியும்? ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா புரியும், அதுதான். அப்போ பாபா சொல்றாரு, அந்த புத்தகங்கள் போன்றவை பக்தி மார்க்கத்துக்காக தான் உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு பகவான் ஞானம் கொடுக்கல. பகவான் இந்த சமயத்துல தான் நரன்ல இருந்து நாராயணன் ஆக்குறதுக்காக ராஜயோகத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அவங்களுக்கு கிடையாது. அவங்க பக்தி செய்றவங்களாம் ஒன்றும் ராஜாவாக போறது கிடையாது. ராஜாவோடு கண்டிப்பாக பிரஜைகளும் இருப்பாங்க. லக்ஷ்மி நாராயணன் மட்டும் உருவாக மாட்டாங்க இந்த ராஜயோகத்தின் மூலமாக. ராஜாவாக்குறாங்கன்னா பிரஜைகளையும் உருவாக்கணும்ல, அதுவும் இதே ராஜயோகத்தின் மூலமாக தான் முழு ராஜ்யமும் உருவாகுது. இப்போ பகவான் யாருன்னு குழந்தைகளாகி நீங்க தெரிஞ்சிட்டீங்க. மற்ற எந்த மனுஷனுக்கும் இது தெரியல. நீங்க தான் ஓ இறை தந்தையே அப்படின்னு கூப்பிடுறீங்க. அப்படின்னா உங்களுடைய இறை தந்தையின் பெயர், ரூபம், தேசம், காலம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு பாபா கேட்குறாரு. அப்போ பக்தியில் சொல்கிறாங்களே, இறை தந்தையே பரமபிதாவேன்றீங்களே, அப்போ என்ன அவர் எப்படி இருப்பார், எங்கே இருக்கிறாரு, எல்லாத்தையும் கேளுங்க. அது யாருக்கு தெரியும் அப்படின்னா, அப்போ உன் அப்பாவை பற்றியே தெரியல, அப்பான்னு கூப்பிட்ற, அப்பானா தெரிஞ்சிருக்கணும்ல, அப்படி கேளுங்க அப்படின்னு பாபா கேட்குறாரு. இது எவ்வளோ சூப்பர். ரோட்டில் போகிறவங்களாம் அப்பான்னு கூப்பிடுவீங்களா? அது எப்படி கூப்பிடுவோம் நாங்கள்? அப்போ இது என்ன யாருன்னே தெரியல அப்பான்றீங்க. அப்போ பகவானையும் தெரிஞ்சிருக்கல, அவருடைய படைப்பையும் தெரிஞ்சிருக்கல. கல்பத்திலும் சங்கம யுகத்தில் மட்டும்தான் நான் வரேன்ட்டு பாபா சொல்றாரு. முழு படைப்புடையும் முழு ரகசியத்தையும் படைப்பவராகிய நான் தான் வந்து உங்களுக்கு புரிய வைக்க முடியும். வேற யாரோ எப்படி புரிய வைக்க முடியும் இல்லையா? அவர் பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவர். அவர் வரவே முடியாதுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, சொல்றாங்க. ஆனா பாபா வந்து இருக்கிறாருன்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? உலகத்துல எல்லாம் அவருக்கு உருவம் இருக்குதா, அவர் வருவாரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சிவ ஜெயந்தி கூட நிராகாரமான
தந்தையுடையதுன்னு தான் பாடப்பட்டு இருக்குது. சிவ ஜெயந்திக்கு யாருக்கு அபிஷேகம் பண்றாங்க? சிவராத்திரி அன்னைக்கு லிங்கத்துக்கு தான் அபிஷேகம் பண்றாங்க. போய் சிலைக்கு அபிஷேகம் பண்றாங்க. அப்ப நிராகாரருக்கு தானே பண்றாங்க. நிராகாரர்னா கரெக்ட். நிராகாரர் சிவபாபா. அதுக்கு அர்த்தம் என்ன? சரீரம் இல்லாத, தேகம் இல்லாதவர். அப்ப கிருஷ்ணருடைய ஜெயந்தியும் பாடப்பட்டு இருக்குது. சிவ ஜெயந்தி எப்ப நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சிருக்கணும். எப்படி கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துவின் பிறப்பு எப்ப நடந்துச்சு, கிறிஸ்துவ தர்மம் எப்ப ஸ்தாபனை ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. அதே மாதிரி இது பாரதத்துடைய விஷயம். அவர் ஜெருசலத்துல பிறந்தாரு. அதை பத்தி இங்க இருக்கிற கிறிஸ்டின்ஸே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்தியாவுல கடவுள் வந்தது இந்தியர்களே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா இது பாரதத்துடைய விஷயம். பகவான் பாரதத்தின் பையை எப்போது நிரப்புகிறார்? நேற்று 2 நாள் முன்னாடி வானிலை கூட சொல்றாரு பாபா. இப்ப சுரங்கத்துல, எந்த சுரங்கத்திலும் எல்லாம் காலி ஆகிட்டே வருது. தங்க சுரங்கம் காலி ஆகுது, பெட்ரோல் சுரங்கம் காலி ஆகுது, நிலக்கரி சுரங்கம் காலி ஆகுது. சொர்க்கம் வந்தோடனே எல்லாம் நிரம்பிடும். இது எவ்வளவு ஆச்சரியம். இன்னும் 20 வருஷத்துல அது எப்படிதான் எல்லாம் இதுக்கப்புறம் ஐயோ உலகம் என்னவோன்னு யோசிச்சுன்னு இருக்கிறாங்க. அதை யோசிக்க வேண்டியது அவருடைய வேலை. இவங்க எதுக்கு கஷ்டப்பட்டு யோசிக்கிறாங்க இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, ஹே பகவானே பையை நிரப்புங்கன்னு பக்தர்கள் அழைக்கிறாங்க. சத்கதிக்கு அழிச்சிட்டு போங்கன்றாங்க. ஏன்னா இப்ப நாங்க துர்கதியில இருக்கிறோம், தமோ பிரதானமா இருக்கிறோம். எங்களுக்கு சுகம் வேணும்னாலே இப்ப துக்கமா இருக்கிறோம் தானே அர்த்தம். நிழல் வேணும்னு வெயில்ல தானே கூப்பிடுவாங்க. அப்ப அதுதான் சொல்றாரு. அப்ப சத்கதி வேணும்னு கேட்கறாங்க. ஏன்னா இப்ப துர்கதியில இருக்கிறாங்க, தமோ பிரதானமா இருக்காங்க. ஆத்மா தான் சரீரத்தோட இந்த துர்கதியையும் அனுபவிக்குது. உள்ள துடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆத்மா தான் இல்லையா? நிறைய மனிதர்கள், சாது சன்னியாசிகள் ஆத்மாவில எதுவுமே ஒட்டாதுன்னு சொல்றாங்க. ஆனா நல்ல சமஸ்காரமோ கெட்ட சமஸ்காரமோ ஆத்மாவில தான் இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டுமே சொல்றாங்க. ஒரு பக்கம் ஆத்மா தூய்மையானது பண்றாங்க, ஒரு பக்கம் ஆத்மால தான் பாவ புண்ணியத்தை அதுதான்ப்பா எடுத்துட்டு போகும்போது பாவ புண்ணியத்தை தான் எடுத்துட்டு போறேன்றாங்க. அப்ப எது போகுது? ஆத்மா தானே போகுது. இப்படியும் சொல்றாங்க அப்படியும் சொல்றாங்க. அதன்படி ஆத்மா பிறவி எடுக்குது. பிறகு ஆத்மால எதுவும் ஒட்டாதுன்னு சொல்றாங்க. புரிய வைக்கிறதுக்கு புத்தியுள்ள மனிதர்கள் யாரும் இல்ல. இது எப்படி சொல்றாங்க? அப்ப நிறைய பாயிண்ட் சேவை செய்யறதுக்காக இல்லையா? இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சேவை பண்ணும்போது பண்ணணும். அப்ப இதிலும் கூட நிறைய வழிகள் இருக்குது இல்லையா? பக்தியிலும் ஊறப்பட்ட வழி இருக்குது. இப்படியும் சொல்லுவாங்க அப்படியும் சொல்லுவாங்க, பல விதமா சொல்லிட்டு இருப்பாங்க. யாரு வீட்டுல கோச்சிக்கிறாங்களோ, சூப்பரா பாபா சொல்றாரு பாருங்க, யாரு வீட்டுல கோச்சிட்டு வெளியே வராங்களோ அவங்கதான் சாஸ்திரங்களே உருவாக்குறாங்கன்றாரு இல்லையா? வீட்டுல கோச்சிட்டு வெளியே போய் சன்னியாசி ஆகி தான் சாஸ்திரம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய ரகசியம் பாபா சொல்றாரு பார்த்தீங்களா? அப்ப எல்லாம் இந்த வேதத்தை எழுதுனவங்களாம் யாரு? பொண்டாட்டியை விட்டு ஓடி போனவங்க தான் இல்லையா? அப்ப யார் வீட்டில் கோபித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் சாஸ்திரங்களை உருவாக்கி விடுகிறார்கள். ஸ்ரீமத் பகவத்கீதை என்பது ஒன்றே ஆகும். வியாசர் எந்த ஸ்லோகம் போன்றவைகளை உருவாக்குனாரோ அது ஒன்றும் பகவான் பாடினது கிடையாது. கீதை வியாசர் எழுதுனது. ஆனா அவர் பகவான் சொன்னார் எழுதுன தவிர ஒன்றும் பகவான் சொன்னதை ஒன்றும் அவர் எழுதல. அவர் நான் உட்காந்து கேட்டாரா? அவருக்கு வெளிப்படுது, எழுதுறாரு, கொஞ்சம் அதுல ஞானமும் வந்துடுது, அவ்வளவுதான். அவரு எழுதின ஸ்லோகனை பகவான் ஒன்றும் பாடல. நமக்கு என்ன பாட்டா பாடின்னு இருக்கிறார் பாபா இல்லையா? நிராகார பகவான் யார் ஞானக்கடலா இருக்கிறாரோ அவரே அமர்ந்து பகவான் ஒருவரேன்னு குழந்தைங்களுக்கு தான் புரிய வைக்கிறாரு. இப்ப பாருங்க, அல்லாவை தவிர யாரும் ஏத்துக்க மாட்டேன்ட்டு குரான் நபி எழுதுந்தது. அது ஒன்றும் அல்லாஹ் ஒன்றும் சொல்லலை. இங்க இறைவனை அல்லாவே வந்து சொல்றாரு, இறைவன் ஒருத்தர் தான் ஒளி புள்ளியா இருக்கிறாரு அப்படின்னு. எப்படி பாபா அனுப்பிச்சிட்டாரு பார்த்தீங்களா யாரையாவது? அப்ப சரி, இப்ப பாபா சொல்றாரு, அப்ப இறைவனே வந்து புரிய வைக்கிறார், இறைவன் ஒருவர் தான்ட்டு. ஆனா பாரதவாசிகளுக்கு இது தெரியல. பாரதவாசிகள் தான் இந்த தெருவுக்கு 4 சாமி, ஒரு கோயிலுக்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட சாமி வச்சிருக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரனுடைய சொல்லும் செயலும், அதாவது வழியும் தனிப்பட்டதுன்னு பாடவும் செய்யறாங்க.
எந்த சொல்லும் வழியும் தனிப்பட்டது அது தெரியாது. இறைவனுடைய வழி தனி வழின்னு சொல்றாங்களே தவிர அது என்ன தனி வழி அது கேட்டா தெரியல. ஈஸ்வரனுடைய சொல்லும் வழியும் தனிப்பட்டன்னு உங்களுக்கு சொன்னது யாரு? ஆத்மா சொல்லுது. ஆத்மாவின் சத்கதிக்கான வழி எதுவோ அதைத்தான் ஸ்ரீமத்துன்னு சொல்லப்படுது. கல்ப கல்பமாக வந்து உங்களுக்கு நான் தான் புரிய வைக்கிறேன். மண் மனாபவ, அதாவது தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்து ஆத்ம அபிமானி ஆகுங்கள், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இதுதான் அந்த மண்மனாபாவோடைய அர்த்தம். இப்போ பாபா சொல்றாரு, ஏற்கனவே போன வாரமே சொன்னாரு, மனிதர்கள் மனிதர்களுக்கு வழிகாட்ட முடியாது. அப்போ மனிதர்கள் மனிதர்களுக்கு குருவாக முடியாது. ஆனால் இங்கே எல்லாம் மனிதர் குருக்கள் பின்னாடி தானே ஓடிட்டு இருக்கிறாங்க. ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் எல்லாமே ஞான குருடன் தான். யாருக்குமே தான் ஆத்மா அழிவற்றவன் தெரியாது. அது இங்கே நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குதுன்னு தெரியாது. அந்த ஆத்மாவுக்கு அவர் அப்பான்னு தெரியாது. அது அங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. அப்போ எப்படி இவங்க வழிகாட்ட முடியும்? ஸோ ஆத்மாவுக்கு பரமாத்மா தான் வழிகாட்ட முடியும். அவர் தான் ஸ்ரீமத், அதாவது உயர்ந்த வழியை கொடுக்க முடியும். எந்த வழி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போதோ அதுதான் ஸ்ரீமத். அதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், கல்ப கல்பமாக சங்கமயுகத்தில் வந்து புரிய வைக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன வழி? தேக உணர்வு, தேகம் சம்பந்தப்பட்ட சம்பந்தங்கள் அனைத்தையும் மறந்து உங்களை ஆத்மான்னு நிச்சயம் பண்ணிட்டு என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். இதில் தான் எல்லாம் இருக்குது. உட்கார்ந்தா கூட கடைசியில் கர்மாதித்த நிலையில் நீங்கள் ஆத்மாவாக இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். எப்படி அனுபவம் ஆகுன்னா, நீங்கள் இறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் உடம்பு கிடைக்கல, ஆனால் உங்கள் வீடும் மறந்து போச்சு. சும்மா ஏதோ ஒரு உடம்பு கிடைக்குது, போய் உடம்புக்குள்ளே பூந்துட்டு பார்க்குறீங்க, அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. சும்மா பார்த்துன்னு தான் இருப்பீங்க. உங்களுக்கு அவங்க மேலே கோபமும் வராது, சந்தோஷமும் வராது, இல்லையா? பிடிச்சவங்கன்னா சந்தோஷம், அவங்க யாருன்னே தெரியாது. சும்மா சினிமா பார்க்குற மாதிரி பார்த்துன்னு இருக்கிறீங்க. அந்த மாதிரி தான் கர்மாதித்த நிலையில் அனுபவம் பண்ணுவீங்க. உங்களை ஆத்மா நினச்சிட்டு உங்கள் சுற்றி இருக்கிறவங்கள வெட்டு குத்துன்னு மாற்றுவாங்க. உங்கள் குடும்பத்திலே கூட உங்களுக்கு தெரியாது. ஃபுல் இறந்த நிலையை அனுபவம் பண்ணுவீங்க. இறந்து நான் இருக்கிற மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேகத்தின் அனைத்து சம்மந்துட்டு மறந்து ஃபுல் ஆத்ம உணர்வில் இருப்பீங்க. அதை இப்பயே பயிற்சி பண்ணுங்கன்றார். அப்படி பயிற்சி பண்ணிவிட்டு பாபாவை நினைவு செய்யுங்க. அந்த பயிற்சி அப்புறம் அடுத்த சத்தியுகத்தில் பாபா நினைவு இருக்காது. ஆனால் இந்த பயிற்சி தான் இருக்கும். ஆத்ம உணர்வு அதில் தான் சுகம் இருக்குமா. ஃபுல் ஆத்ம உணர்வு இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா, ஆத்மாவோட இயல்பான குணமே சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தான் இந்த தேக உணர்வு மறைச்சிட்டு இருக்குது. அல்பகால சுகத்தை காட்டி 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 அந்த சுகத்தை, அதீந்திரிய சுகத்தை அடைய விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதையும் மீறி அதுக்கு தான் பாபா கிட்ட சக்தி வாங்கி 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 தேக உணர்வை எரிக்கும்போது தான் அந்த அதீந்திரிய சுகம் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் இப்போ மனுஷன்லேருந்து தேவதை ஆகிட்டு இருக்கிறீங்க. இந்த ராஜயோகத்தின் குறிக்கோளே என்னது? லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது தான், வேற எதுவும் கிடையாது, இல்லையா? நம்ம அதாவது ஹர்ஷா நீ வந்து 10th ரேங்க் எடுமா அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். அதான் இங்கேயும் குறிக்கோள், இல்லையா? ஆனால் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது தான். ஆனால் குறிக்கோள் என்னது? லக்ஷ்மி நாராயணன் தான், நம்பர் 1 தான். அப்போ படிப்பின் மூலம் யாரும் ராஜாவாக ஆகிறது கிடையாது. இப்போ இவங்க ஸ்கூலில் ராஜா ஆகிற படிப்பா சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி எந்த ஸ்கூலுமே கிடையாது. இந்த ஒரு ஸ்கூல் தான் அது. எவ்வளோ பெரிய ஸ்கூல் இல்லையா? ஆனால் அது தெரியல. எல்லாம் அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி கூட்டம். ஐயோ நான் என் பையன் 10th படிக்கிறான். உங்கள் பையன் தானே படிக்கிறான், நீங்கள் வர வேண்டியது தானே கிளாஸ்க்கு. அவங்க பையன் படிக்கிறாங்களா, இவங்க வர மாட்டாங்களாம். இப்போ என் பையன் LKG படிக்கிறான், அதுக்கும் வர்றதில்லை. அப்போ எப்போ தான் வருவாங்க, இல்லையா? அப்போ பாபா சொல்கிறாரு, அப்படிப்பட்ட ஸ்கூலு எதுவும் கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் நான் ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு கீதையிலேயே இருக்குது ராஜயோகத்தை பற்றி. எப்போ எந்த ராஜாவின் ராஜ்யமும் இல்லாத போது தான் நான் வருகிறேன். இப்போ உலகத்தில் எங்கேயுமே ராஜாவுடைய ஆட்சி கிடையாது, இல்லையா? அப்போ தான் வராரு. பிரஜைகள் மீது ஆட்சி செலுத்தும் போது தான் பிரஜாபிதா பிரம்மா உருவாகிறார். ராஜா இருக்கும்போது எப்படி பிரஜாபிதா வர முடியும்? உலகத்துக்கே அவர் அப்பானா, உலகம் ஃபுல்லாக பிரஜாவாக இருந்தால் தான் அவர் உலகத்துக்கு அப்பாவாக இருப்பார். அப்போ தான் பிரஜாபிதா பிரம்மா உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அதனால் என்னை ஒரு மனிதனும் முழுசாக தெரிஞ்சுக்கல. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இப்போ உங்களை எல்லாரும் தெரிஞ்சிக்க முடியுமா? ஏன் முடியாது? ஏன் உங்களை பார்த்தா எங்களுக்கு தெரியாதா? தெரியும். ஹர்ஷாவை பார்த்தா தெரியும். ஆனால் ஹர்ஷாவுடைய உடம்புல உங்களுடைய பாட்டியோடைய ஆத்மா வந்தால் எல்லாருக்கும் தெரியுமா உள்ளே இருக்கிறது அவங்கன்ட்டு? தெரியாது. வேணா உங்களுக்கு வேணா பார்த்து இருந்தீங்கன்னா பாட்டின்னு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது.
அதுவும் கூட பாட்டியோடைய கேரக்டர் என்ன, அது கொஞ்சம் அடாவுடி பண்ணாதான் உள்ள பேய் இருக்குதுன்னே கண்டுபிடிப்பீங்க, இல்லைன்னா தெரியாது. நிறைய பேருக்கு உள்ள வந்தாலுமே தெரியாது. ஏன்னா எல்லா பேயுமே அப்படி இருக்காது. பாபா சொல்லியிருக்கு அதுவும் நல்ல குணம் கெட்ட குணம் இருக்குதுன்றாரு. ஏன்னா இப்ப இருக்கிற கேரக்டர் படியே தான் அடுத்ததும் இருக்கும். சரீரத்தை விட்டாலும் அதே தான் இருக்கும். இப்ப நல்ல பேய் வந்தா ஒன்றும் தெரியாது, அது உட்காந்து பார்த்துட்டு துக்கம் தான் அனுபவிக்கும். குழந்தைங்க எப்படி இருக்குது அப்படி, அவ்வளவுதான். அப்ப இங்க கடவுள் வந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடியும் யாரும் அவரை பார்த்ததும் கிடையாது. பார்த்திருந்தாலாவது இவர் கடவுள்னு சொல்ல முடியும். அதனால தான் எந்த ஒரு மனுஷனும், ஏன்னா ஒரே உடம்பு 2 உயிர் இருக்குது உள்ள பிரம்மா உடம்புக்குள்ள. அதனால எந்த ஒரு மனுஷனும் முழுசா தெரிஞ்சுக்கல, எந்த மதத்திலையும் தெரிஞ்சுக்கல. ஆனா குழந்தைகளாகிய நீங்க இவ்வளவு பெரிய லிங்கம் உருவாக்கி இருக்கிறாங்களே, அது ஒன்றும் என்னுடைய ரூபம் இல்லைன்னு பாபா சொல்றாருன்னு மற்றவங்களுக்கு சொல்றீங்க. இறைவனா அம்மா பெருசா, ஒரு சில ஊர்லலாம் பெருசா இருக்கும் லிங்கம். அது கிரேன் மேல ஏறி அபிஷேகம் பண்ணுவாங்க, ஏணி மேல ஏறி அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி ஒன்றும் இறைவன் கிடையாது. அகண்ட ஜோதி ரூப பரமாத்மா, பிரகாசமானவர் அப்படின்ட்டு மனிதர்கள் சொல்லிட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, திருவண்ணாமலை அவர் ஜோதியா நின்னாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா. அவர் என்ன அவ்வளோ பெரிய மலை சைஸா இருக்கிறாரு அவரு இல்லையா, குட்டிக்கோண்டு புள்ளி. அவரை பார்க்க நம்மளையும் நம்ம சைஸே தான் அவரும் இருக்கிறார் ஆத்மா. ஆனா அவங்க அப்படி சொல்லிடுறாங்க. பிரகாசமானவன்னு சொல்லிடுறாங்க. அதனால கீதையில என்ன பண்ணிட்டாங்க, அர்ஜுனன் அந்த ரூபத்தை பார்த்துட்டு ஐயோ போதும் கிருஷ்ணா போதும், பார்த்துட்டு நிறுத்துங்க, என்னால ஒளியின் பிரகாசத்தை தாங்கிக்க முடியல அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, அட குழந்தை தந்தையுடைய ரூபத்தை பார்த்து பொறுத்துக்க முடியலன்னு எப்படி, அது என்ன, அது உங்க கற்பனைக்கு எட்டுதான்னு சொல்றாரு. இறைவன் அப்பா ஐயோ உன் மூஞ்சே என்னால பார்க்க முடியலன்னு குழந்தை சொல்லுமா? எவ்வளவு சந்தோஷப்படும். அது எப்படி சொல்லுவாங்க நீங்க யோசிச்சு பாருங்கன்னு கேட்கிறாரு. அப்படி சொல்லி புரிய வைங்கன்றாரு. உங்களுக்கு அந்த மாதிரி காட்சி தெரிஞ்சா ஐயோ போதும் நிறுத்து நான் சொல்லுவீங்க, அப்படியே மெய் மறந்து இல்ல பார்த்துட்டு இருப்போம், அது எப்படியா இருந்தாலுமே இல்லையா. அப்ப ஒரு வீடு எரிஞ்சாலே அது பதறி போறவங்கள விட அதை பார்க்கணும்னு போறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க, அவ்வளோ பெரிய நெருப்பை பார்க்கணுன்ட்டு இல்லையா. அப்ப பாபா சொல்றாரு, குழந்தை தந்தையை பார்த்து மகிழ்ச்சி தான் அடையும், என்னுடைய ரூபம் என்ன அப்படியா இருக்குதுன்னு தந்தை கேட்கிறாரு. நான் என்ன அவ்வளோ பெருசா இருக்கிறேன்? அப்ப அவ்வளோ பெருசா இருந்தா எப்படி ஒருத்தர் உடம்புக்குள்ள பிரவேசிக்க முடியும் இல்லையா. நான் பரமபிதாவாக இருக்கின்றேன், அதாவது வெகு தொலைவில் இருக்கக்கூடியவன். பரம் ஆத்மா என்றால் பரமாத்மா ஆகும். பிறகு பரமாத்மா மனித சிருஷ்டியின் விதை ரூபம்னு பாடுறாங்க. அவருடைய பக்தர்கள் மகிமை செய்யறாங்க. சத்தியுகம் திரேதாவில் யாருமே மகிமை செய்யறது கிடையாது. இது கீதையில இருக்குது. நான் மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன், தலைகீழ் மரத்தின் விதையாக இருக்கிறேன்னு வருது. இதுல ஆச்சரியம் பாருங்க. இந்த பாபா ஞானம் கிடைக்கிறதுக்கு 1 மாசம் முன்னாடி தான் ஊந்து நான் அதை கீதைய கேட்கிறேன். பாபா எப்படி தயார் பண்ணி இட்டுட்டு வர்றாரு பாருங்க. ஏன்னா இந்த வந்ததுக்கு அப்புறம் படிக்க மாட்டோம், ஏன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, இதுதான் பிடிச்சிடும். அதுக்கு முன்னாடி தயார் பண்ணி இட்டுட்டு வர்றாரு. அப்ப அப்படியும் சொல்றாங்க. இன்னொன்னு பாபா சொல்றாரு, பரமபிதா அப்படின்னா பரந்தாமம் அப்படின்னா அது விலகுன ஒரு தூரத்துல இருக்கிற அந்த அர்த்தத்துல வருது. அப்ப பரமபிதானா தூரத்துல இருக்கிற பிதா, இங்க இருக்கிறவர் கிடையாது. அதே மாதிரி பரம ஆத்மா தூரத்துல இருக்க, இன்னொன்னு உயர்ந்த அந்த அர்த்தத்திலையும் வருது, உயர்ந்த ஆத்மா உயர்ந்த பிதா அப்படின்ட்டு. ஸோ பக்தர்கள் மகிமை செய்கிறாங்க. இந்த மகிமையெல்லாம் சத்தியுகம் திரேதால நடக்காது. ஏன்னா அங்கே யாரும் பக்தர்கள் இருக்க மாட்டாங்க, நாமளே பூஜைக்குரியவராக இருப்போம். ஏன்னா அங்கே சுகம்தான் இருக்குது. துக்கத்தில் தான் எல்லாருமே நினைவு செய்வாங்க. நல்ல வீட்டில் இருந்து சொந்தக்காரங்க அப்படியே குஷியாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கணும்னு நினச்சவங்க வராங்க. பாபாவையா நினச்சிட்டு இருப்பீங்க? நினைக்கவே நினைக்காது புத்தி. ஆனால் நமக்கு ஏதோ ஒரு துக்கம் வந்துடுச்சு அப்படின்னா பாபாவை தவிர வேற எங்கேயும் போகும், ஏன்னா நமக்கு அவர் தான் இல்லையா. அதான் சொல்ற, துக்கத்தில் தான் நினைச்சாங்க, அதனால நரகத்தில் தான் இறைவன் நினைப்பாங்க, சொர்க்கத்தில் நினைக்க மாட்டாங்க. இதோடைய அப்போ சுகத்தில் யாரும் நினைவு செய்ய மாட்டாங்கன்னு பாடுறாங்களே, அதோடைய அர்த்தத்தை மட்டும் யாரும் புரிஞ்சிக்கல. கிளிப்பிள்ளைய மாதிரி எல்லா வேதத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அர்த்தம் தெரியாம. சுகம் எப்ப ஏற்படுது, துக்கம் எப்ப ஏற்படுது, இது எல்லாமே பாரதத்துடைய விஷயம்தான். பாரதம் பார்க்காத சுகமும் கிடையாது,
பாரதம் பார்க்காத துக்கமும் கிடையாதுன்ற அந்த அளவுக்கு துக்கம் வரப்போகுது பாரதத்துக்கு. அப்ப 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்துச்சு, பிறகு திரேதா யுகத்துல 2 கலைகள் குறைஞ்சது. சத்தியுகம் திரேதாவில் துக்கம்ன்ற வார்த்தை கூட இருக்காது. அழுவுறது அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அப்படின்னா அழுவுறதுன்னு ஒண்ணு இருந்தாதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அங்க அப்படி இருக்கவே இருக்காது. அது சுகதாமமாகும். சொர்க்கம்னு சொன்ன உடனேயே வாய் இனிமையாகுது. அந்த அளவுக்கு போதை நிச்சய புத்தியும் வரும்போது சொர்க்கம் நினைச்சாலே அப்படி ஒரு இனிமை ஆகணுமா. இப்ப அந்த அளவுக்கு இன்னும் பதியல இல்லையா? அப்படி பதிஞ்சா நம்ம வேற எதுவுமே நினைக்க மாட்டோம். அதான் போன தடவை சொல்லியிருக்கிறேன் இல்லையா, ஒருத்தன் 1 கோடி ரூபாய் உங்களை ஒரு நைட்டு ஃபுல்லா பார்த்துக்க சொல்றாங்க. நல்லா திருடம் உள்ள இடம் சுத்தி, அந்த மாதிரி இடம், ஒரு பப்ளிக் இடத்துல, கோயிலுக்கு எங்கேயோ போறீங்க, 1 கோடி ரூபாய் பைய கொடுத்துட்டாங்க, இதை பார்த்துக்கோ, நான் எனக்கு முக்கியமான வேலையை வெளில போயிட்டு வரேன், நீ இதை பார்த்துட்டு காலைல ஒப்படைச்சேன்னா உனக்கு 50 லட்சம் கொடுத்துட்றேன் அப்படின்னா தூங்குவீங்களா? பாதுகாத்துட்டே இருக்கீங்க. பாபா நமக்கு எவ்வளவு கொடுக்குறாரு? 1 கோடியில எந்த மூலைக்கு பாபா கொடுக்கறதுக்கு? 21 பேருக்கு கோடானு கோடி, அது என்னவே முடியாதுன்றாரு. அந்த மாதிரி சொத்து கொடுக்குறாருன்னா இங்க தூங்குறதுன்றது தேக உணர்வு தான். அதுதானே வந்து தூங்க வச்சிடுது அடிக்கடி, ஆத்ம உணர்வு இல்லாம. அப்ப தூங்கிடுறோம்னா அந்த அளவுக்கு நிச்சய புத்தி வரலன்னு தானே அர்த்தம் இல்லையா? ஆனா நம்ம நைட்டு வந்து காலையில எழுந்திருக்கணும், பாபா இது மாதிரி பண்ணா கரெக்டா அந்த டைமுக்கு தூக்கம் தெளிஞ்சு போகுது. அவர் எழுப்பி விட்டுருவாரு. சூப்பர். டெய்லியும் பண்றீங்க அமிர்த வேலையாக? 4:45 மணிக்கு எழுந்திருப்பேன். எழுந்து மூஞ்ச கழுவிட்டு வந்து பண்ணிட்டு 4 மணிக்கே பண்ணுங்க இனிமேல்ட்டு. 4 to 4:45 டைம். சரி, இப்போ பாபா சொல்றாரு, அப்போ சொர்க்கன்ற வார்த்தையை சொன்னாலே வாய் இனிக்குதுன்னா சொர்க்கத்துல எப்படி துக்கம் வரும்? அவங்க கிருஷ்ணர் கம்சன் சண்டை போட்டாங்க, ராமர் ராவணன் சண்டை போட்டாங்கன்னு காட்டிட்டாங்களா, அரக்கன் எப்படி அங்க இருப்பான்? ஸோ வேதத்துல எப்படி தப்பா எழுதிருக்கிறாங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். அப்ப சொர்க்கத்துக்கு போகணுன்றீங்க, அங்க சண்டை போடுற இடமா இருந்தா அங்க எப்படி நீங்க போவீங்க? அதான் கேட்கிறாரு. அங்கேயுமே கம்சன் ஜராச்சந்தன் போன்றவங்க இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி எப்படிங்க இருக்க முடியும் சொர்க்கத்துல? நாம தீவிர பக்தி செய்யறதுனால காட்சி கிடைக்குதுன்னு பக்தர்கள் நினைக்கிறாங்க. காட்சி கிடைச்ச உடனே பகவானே எனக்கு கிடைச்சிட்டாருன்னு நினைச்சிடுறாங்க இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காளி காட்சி கிடைச்சது, அது மாதிரி நிறைய பேர் கிடைச்சது. கடவுள் எனக்கு கிடைச்சா உடனே அவங்க வார்த்தையே வித்தியாசமா இருக்கும், நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நான் அந்த நிலையெல்லாம் கடந்துட்டு வந்துட்டேன். பஸ்ஸில் ஒருத்தர் சொல்றாரு, நான் அந்த நிலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், நீங்க செம்பொன் நிறமானன்னு போட்டிருக்கீங்க பாருங்க, அது தப்பு அப்படிலாம் சொல்ல. ஆனால் நட்சத்திரம் கரெக்டு, அவர் பார்க்கலையா அதனால அது தப்பான், அவர் பார்த்தா அதான் கரெக்டா, அதை மட்டும் மாத்திடுங்க அப்படின்னு சொல்றாரு நோட்டீஸை பார்த்து. அதான் சொல்றாரு. அப்ப பகவானே கடிச்சிட்டதான் நினைக்கிறாங்க. லக்ஷ்மியோடைய பூஜையும் செய்றாங்க, அவருடைய தரிசனம் கிடைச்சா போதும், அவ்வளவுதான், நாம கரையேறிட்டோம் அப்படின்னு குஷி ஆயிடுறாங்க. பா எனக்கு பிறவி பயனே அடைஞ்சிட்டேன் அப்படி ஆயிடுறாங்க லக்ஷ்மி கிடைச்சிட்ட பார்த்த உடனே, காட்சி கிடைச்சோடனே. ஆனா எதுவும் நடக்கிறது இல்லை, நோய் வர்றது நிக்க போறது கிடையாது, எல்லாம் அதே தான், அனுபவிச்சே தான் ஆகணும் இல்ல? ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் நோய் வந்தது, விவேகானந்தருக்கும் நோய் வந்தது, ரமண மகரிஷிக்கும் நோய் வந்தது. அப்ப என்ன கிடைச்சவொடனே எல்லாம் போயிடுச்சா இல்லையா? அப்ப அது வெறும் காட்சி தான், அங்க உண்மையிலே யாரும் கிடையாது. நிறைய பேருக்கு அது பாட்டி சேர்த்தாங்கன்னா பாட்டி காட்சி கூட தான் கிடைக்கும். அப்ப பாட்டி நான் கடவுளா? அவங்களுடைய பாவனைக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குது, அவ்வளவுதான். அதனால எதுவும் நடக்கிறது கிடையாது. அல்ப காலத்துக்கு சுகம், நான் பார்த்தேன்னு சொல்லிக்கலாம். அதுவே ஒரு 4 பேர்கிட்ட சொன்னா 4 பேர்ல 3 பேர் சந்தேகமா தான் பார்ப்பான், இவன் புருடா விடுறான்னான்ட்டு இல்லையா? அதுதான் அல்ப கால சுகம் தான், அது அவனுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் சொல்றதை நிறுத்திடுவான். தரிசனம் கிடைச்சது, முடிஞ்சது. முக்தி ஜீவன் முக்தியை அடைந்தாருன்னுலாம் அர்த்தம் கிடையாது. காட்சி காட்சோன்னே முக்தி அடைஞ்சிட்டாருலாம் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படிதான் வள்ளலாருக்கு வந்து அந்த ஜோதி காட்சி கிடைச்சதை வச்சுதான் அவர் எழுதிட்டார், அவரு பெரும் ஜோதி தனி பெருங்கரன்னு. திடீர்னு காணாம போயிட்டார், எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவரு கலந்துட்டாருப்பா, முக்தி ஆயிட்டாருப்பான்ட்டாங்க. அப்ப பாபா சொல்றாரு, எங்க அப்பாவே கடவுள் நட்சத்திரமான ஜோதி வெளியில தான் இருக்காரு இது மாதிரி சொன்னாக்கா, வள்ளலார் கூட அப்படிதான் சொன்னாருன்றாரு. எங்க அதுதான் இங்க இறைவன் சொல்றாருப்பா, இறைவன் சொல்ற இங்கதான் இருக்காரா? இங்க வந்தாருன்னா கூட்டுவாங்க, இங்க வருவாருல, வரும்போது கூட்டுவாங்க. நானே ஒரு டைம் வானேன், அங்க போயிட்டு வரலாம், நானே இன்னும் வர்றதுக்கு இல்ல, விழுப்புரத்துக்கா? சரி சரி. அப்ப பாபா சொல்றாரு, முக்தி ஜீவன் முக்தியை அடைஞ்சாரா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாபா ஏணிப்படியை பற்றியும் புரிய வைக்கிறாரு.
எல்லா ஆத்மாவும் அந்த படிக்கு என்ட்ரானால கீழே இறங்கி தொபுக்கடின்னு ஊந்துதான் ஆகணும். பாதியில எல்லாம் ஓட முடியாது நான் இறங்க மாட்டேன்ட்டு, இல்லையா? அப்படின்னா என்ன, அந்த பிறவி சக்கரத்துல சுத்தி தான் ஆகணும். அப்ப யாரும் முக்தி ஜென் முக்தி அடைய முடியாது. பாபாவே வந்து கூட்டு போனாதான் உண்டு. பாரதம் உயர்ந்ததிலும் உயர்ந்ததா இருந்துச்சு. பகவான் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறாரு. பாருங்க, உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாரதத்துல வந்து நம்மள உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆக்குறாருன்னா நமக்கு எவ்வளவு குஷி இருக்கணும். ஆனா அது சதா ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அதனாலதான் அடிக்கடி டெஸ்ட் பேப்பர் வந்தோடனே சோர்ந்துடுறோம். அப்ப பாபா சொல்றாரு, பாரதத்துல உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆஸ்தி இந்த லக்ஷ்மி நாராயணனுடையது தான். சொர்க்கமாக இருந்தபோது சதோ பிரதானமாக அவங்க இருந்தாங்க. பிறகு கலியுக கடைசியில எல்லாருமே தமோ பிரதானமா இருக்கிறாங்க. நாங்க முற்றிலும் அழுக்காகிட்டோம்னு தான் இறைவனை கூப்பிடுறாங்க எங்களை தூய்மையாக்குங்கன்ட்டு. நான் கல்பத்தின் சங்கம யுகத்துல உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்க வரேன் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஏன் கட்சியில வர்றாரு பாபா? அதாவது அழுக்கா இருக்கிற துணியை தான் துவைக்க முடியும், துவைச்ச துணியவா துவைப்பாங்க? ஸோ ஆத்மா அழுக்காயிடுச்சு, துவைக்க வேண்டிய நேரத்துல தான் அவர் வந்து துவைச்சிட்டு போறாரு. ஏன்னா சொர்க்கம் வரப்போகுது இல்லையா? அப்ப நாங்க முற்றிலும் தூய்மையற்றவர்களா ஆகிட்டோம்னு கூப்பிடுறாங்க. அதனால வந்து ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறாரு. நான் என்னவாக இருக்கிறேனோ எப்படி இருக்கிறேனோ அப்படி என்னை யதார்த்தமான முறையில யாருமே தெரிஞ்சுக்கல. ஒரு குத்து மதிப்பா தான் கும்பிடுறாங்க. அல்லாஹ் மிக பெரியவனா? அப்படியா? எவ்வளவு பெரியவன் பாவுரு அப்படின்னு அல்லாஹ் சொன்னாராம். அது என்னங்க அல்லாஹ் மிக பெரியவன்னு இன்னும் போட்டு சொல்றீங்க மரியாதை இல்லாம, இல்லையா? எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், பெரியவருன்றீங்க, அப்ப பெரியவன்னு இல்லையா? ஆனா நபி அவன் சொன்னா கோபம் வந்துடும், அல்லாஹ் அவன் இவன்னுவாங்க. கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் வேற கொடுப்பாங்க. நபின்றவரு அல்லாவை பத்தி சொன்னாரு. இயேசுவே கடவுள் நினைச்சுக்கிட்ட மாதிரி அவங்க ஆனா அல்லாவை நபியை அல்லான்னு நினைக்கல. இருந்தாலும் நபி சொன்னதை அல்லாஹ் சொன்னாருன்னு நினைச்சுன்னு இருக்கிறாங்க. அப்ப பாபா சொல், இப்ப நம்ம எப்படி வந்து பாபாவை பத்தி இது சொல்ல வந்தாரு பிரம்மா பாபா. பிரம்மா வாய் வழியா சிவன் பேசிட்டு இருக்கிறாரு. பிரம்மா வாய் வழியா சிவனே பேசுறாரு. அங்க நபி வாய் வழியா சிவன் பேசுறாரு. சிவசங்கரர் வந்தாருல்ல, அவரையே சாமியா கும்பிட்ட மாதிரி அவங்க அல்லாஹ் பத்தி நபி சொன்னதுனால நபி அவங்க கும்பிடுறது கிடையாது. அல்லாஹ்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நபி வழியே அல்லாஹ்வுடைய வழின்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அல்லாஹ் இங்கே தானே வந்துருக்கிறாரு, இவரு தான் அல்லாஹ் சிவன் பரமபிதா எல்லாமே. அப்ப பாபா சொல்றாரு, அதனால தான் சொல்றாரு, எந்த மதத்தை சார்ந்தவங்களும் நான் உண்மையிலே என்னவா இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன்னு யதார்த்தமான முறையில யாரும் தெரிஞ்சுக்கல. அதனாலதான் என்ன பண்றாங்க, சிவன் எவ்வளவு பெரியவர் அவரு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரா, என்ன கதை விடுறீங்களா அப்படின்றாங்க. ஏன்னா தெரியல இவங்களால எப்படி இருப்பாருன்னு இவங்களுக்கும் தெரியாது. ஆனா உங்ககிட்ட வரமாட்டாங்கன்னு மட்டும் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா யதார்த்தமா அவர் இப்படிதான் இருக்கிறாரு, இதான் அவருடைய வேலைன்னு அவங்க தெரிஞ்சுக்கல. அதை மட்டும் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப மேல இருக்கிறாருன்னு மட்டும் சொல்லுவாங்க. உங்கள் தெரியாது, மேல எங்கேயோ இருக்கிறாரு. அப்ப சொல்லும்போது லபக்குன்னு பிடிச்சணும், மறுபடியும் சொல்லுவாங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. ஒருத்தர் தானே இருக்கிறார், அப்புறம் எதுக்கு இத்தனை கோயிலுக்கு போயிட்டு வரீங்க? கேட்கணும் டக்குன்னு, ஒருத்தர் தானே இருக்கிறாரு, நீங்க தானே சொல்றீங்க அப்படின்ட்டு. சரி, அப்ப பாபா சொல்றாரு, உங்கள கூட இதோட கிறிஸ்டின் மதத்துல இன்னும் காமெடி பண்ணுவாங்க. இறைவன் ஒருத்தர் தான்வாங்க, இறைவனே தன்னுடைய மகன் அனுப்பிச்சாரு இங்க இருக்கிறவங்கள பாவத்தை கழுவுன்னுவாங்க, அந்த இறைவனே அவர் தான்ருவாங்க. இது எவ்வளவு காமெடி. இறைவன் மகன் அனுப்பிச்சாரு இயேசுவாங்க, அப்புறம் இயேசுவே தான் இறைவன்வாங்க. அப்ப என்ன அவரே அப்பாவா இருந்து அவரே அதுதான் அவரு. சரி, அப்ப பாபா சொல்றாரு, இப்ப எங்க பார்த்தாலும் போஸ்டர் ஒட்டுறாங்க, இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும்ட்டு. ஆனா எது சுத்திகரிக்கும்? அவங்களே யோகா பண்ணாதான் சுத்திகரிக்க முடியும். ஆனா அவங்க பொய்ய பரப்புறாங்க. பட் இருந்தாலும் அந்த மதத்துக்காரங்களுக்கு அதான் பிடிக்கும். அப்ப அது மாதிரி நாமளும் போஸ்டர் ஒட்டணும். பொய்யே அவங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்கன்னா உண்மையை நாமே ஓட்டக்கூடாது இல்லையா? பண்ணலாம். அடுத்த சேவை அதுதான் இப்ப மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. உங்கள கூட பாபா குழந்தைங்கள கூட வருஷக்கிரமமான முயற்சியின்படி தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. எல்லாரும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. ஏனிப்படி படத்தை காமிக்கணும்,
இது பாரதத்துடைய ஏணிப்படி, பாரதத்தின் எழுச்சியும் வீழ்ச்சியும்ட்டு இருக்கும் இல்லையா. 5000 வருஷம் இறங்குது, ஒரே யுகத்துல சல்லுன்னு ஏறிடுது. சத்தியுகத்துல தான் தேவி தேவதைகள் இருந்தாங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாரதம் இப்படி இருந்துச்சு. சாஸ்திரங்கள்ல சூப்பரா நம்ம ஞானத்தை வந்து சுருக்கமா இதை படிச்சாலே டக்குன்னு புரிஞ்சுக்கோங்க அந்த நோட்டீஸ்ல. இப்ப பாபா சொல்றாரு, சத்தியுகத்துல தேவி தேவதைகள் இருந்தாங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாரதம் இப்படி தாங்க இருந்துச்சு, அதை தாங்க சொர்க்கம்னு சொல்றோம். சாஸ்திரங்களை தவறுதலாக கல்பம் லட்சக்கணக்கான வருஷம்னு எழுதிட்டாங்க. ஆனா பாபா சொல்றாரு, லட்சக்கணக்கான வருஷம்லாம் கிடையாது குழந்தை, கல்பம் வெறும் 5000 வருஷம்தான். ஏன்னா லட்சக்கணக்கான வருஷம்னா யாருக்குமே ஞாபகம் இருக்காது, எல்லாம் அலட்சியமா அதான் தூங்கின்னு இருக்கான், அது இன்னும் எம்மா வருஷம் இருக்குதுப்பா அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிறாங்க. இப்ப பாபா சொல்றாரு, சத்தியுகம் திரேதாயுகம் புதிய உலகம், அதாவது சொர்க்கம். துவாபர யுகம் கலியுகம் பழைய உலகம். அதாவது புதுசு பாயசாகும்போது அது நரகம் ஆயிடுது, அவ்வளவுதான். பாதி பாதியாக இருக்குது இல்லையா. புதிய உலகத்தில் பாரதவாசிகளாகிய நீங்க மட்டும்தான் இருந்தீங்க. பாபா இதை புரிய வைக்கிறாரு. என்ன புரிய வைக்கிறாரு? இனிமையான குழந்தைகளே, இப்ப நீங்க உங்களுடைய பிறவிகளை தெரிஞ்சிருக்கல, மற்றபடி எந்த ஒரு ரதம் போன்றவற்றின் விஷயமும் கிடையாது. கிருஷ்ணர் சத்யுகத்தின் இளவரசர். கிருஷ்ணருடைய அந்த ரூபத்தை திவ்ய திருஷ்டி இல்லாம இப்ப இருக்கிறவங்க யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் ஒன்றும் இங்க வர போறது கிடையாது, திவ்ய திருஷ்டினால காட்சி கிடைக்கும், அவ்வளவுதான். அப்ப உங்களுடைய பிறவிகளை பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கல, பாபா தான் வந்து புரிய வைக்கிறார் இல்லையா. இப்ப பாபா சொல்றாரு, கிருஷ்ணர் உணர்வுள்ள சரீரத்தோடு சத்தியுகத்துல இருந்தார், பிறகு ஒருபோதும் அதே மாதிரி ரூபம் அவருக்கு கிடைக்காது. இதுதான் பெரிய, இப்ப நம்ம நடைமுறையிலே பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணர் பாபா சொல்றாரு, ஸ்ரீகிருஷ்ணர் இங்க வரமாட்டார், ஒருவேளை வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பாக்குறவங்க ஸ்தம்பிச்சு போய் நிப்பாங்களாம், இவ்வளவு அழகா ஒருத்தர் இருக்க முடியுமான்ட்டு. அப்ப எவ்வளவு அழகா இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அந்த உருவம் திரும்ப அதே ஆத்மாவுக்கு கூட கிடைக்காது. அதே ஆத்மாவுக்கு கூட அடுத்த பிறவிலாம் அந்த அழகு வராது, அடுத்த பிறவில எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். இப்ப நம்மளே யோசிச்சு பாருங்களாம், எம்ஜிஆர், சிவாஜி, சரோஜதேவி அந்த டைம் படத்துல இருக்கிறவங்களாம் எவ்வளவு அழகா இருந்தாங்க. போக போக அழகு குறைஞ்சிட்டே வரதை பாக்குறோம் இல்ல, நம்மளே பாக்குறோம் இல்லையா. அதுதான் அப்ப 5000 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க. அப்ப பாருங்க, அப்ப மறுபடியும் அந்த மாதிரி சரீரம் அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. பிறகு பேரு ரூபம் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்ல இல்ல, அங்க இருக்கிறவங்க ராமர் சரியா கூட பிறக்கலாம், ஆனா அவங்களே இல்ல 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 மாறி வரும். அதே சத்தியுகத்துல 8 லட்சுமி நாராயணன் இருக்கிறாங்களா, 8 பேருமே வெவ்வேறுத்தவங்களா இருப்பாங்க, ஒருத்தராகவே இருக்க மாட்டாங்க. அந்த ரகசியத்தை பாபா ஃபுல்லா சொல்லல, ஆனா இல்லையா, ஒருத்தரே 2 தடவை நாராயணன் ஆவாங்களா இல்லைன்னு சொல்ல இல்ல, அதுல இருக்கு. விக்ரமாதித்தன் பாபா சொல்லியிருக்கிறாரு, ஆனா ராமர் சீதையா அவர் ஆனாரான்னு சொல்லல. ஆனா ஆகி இருக்கலாம், ஏதாவது ஒரு ராமரா ஆகி இருக்கலாம், அதெல்லாம் பாபா சொல்ல. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது மட்டும், ஏன் முதல்ல லட்சுமி நாராயணன் சொல்றாரு முதல், அதனால சொல்றாரு. விக்ரமாதித்தன் ஏன் சொல்றாரு, முதல்ல கட்டின கோயில் அவருதுன்றதுனால சொல்றாரு. இப்ப பிரம்மான்னு சொல்றாரு, நடுவுல உள்ள எந்த விஷயத்தையும் சொல்லல, அது தேவையில்லை நமக்கு இல்லையா. அவர் கதை கேட்க வந்து நம்ம கதைன்னு புரிஞ்சுட்டு போகணும் இல்லையா. அப்ப பாபா சொல்றாரு, அப்ப ஒவ்வொரு தடையும் அவருடைய பேர் மாறிக்கிட்டே இருக்கும், ரூபம் மாறும், தேசம் மாறும், எல்லா இடத்துக்கும் போய் பிறவி எடுத்துட்டு மீண்டும் இந்தியாவிலே வந்து பிறந்திருப்பாரு. 84 பிறவி எடுக்கிறாரு. 84 பிறவியில 84 அப்பா அம்மா இருக்கிறாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். சும்மா இருக்கும்போதெல்லாம் நமக்கு 84 அப்பா அம்மா இருந்திருப்பாங்கல்ல, 84 கணவன் மனைவி இருந்திருப்பாங்க, 84 பிறவிக்கு எத்தனை குழந்தைங்க இருந்திருப்பாங்க. அப்ப அப்படியெல்லாம் நம்ம நினைக்கும் போதுதான் அந்த வைராக்கியம் வரும் இல்லையா. இந்த ஒண்ணுத்திலே நம்ம இப்ப இருக்கிற உறவுலே போய் புத்தி ஒட்டிக்காது. அப்ப இவர் 84 தாய் தந்தை இவருக்கு கிடைச்சிருக்கிறாங்க. வெவ்வேறு பேரு ரூபம் தொழிலாக இருக்குது. இது பாரதத்தின் ஏணிப்படியே ஆகும். நீங்க இப்ப பிராமண குல திலகங்கள் ஆவீர்கள். பாபா எப்படி சொல்ற பாருங்க, குல விளக்குன்னு சொல்லுவாரு, இப்ப பிராமண குல திலகமா பொட்டு நீங்க. பாபா கல்பத்துக்கு முன்பு கூட வந்து உங்களை தேவி தேவதைகளாக மாத்தி இருந்தாரு. அங்க நீங்க
சர்வ உத்தம கர்மம் செஞ்சீங்க, அதுதான் சர்வோத்தம அப்படின்னு சொல்றாரு. மிக உயர்வான கர்மம். யாருக்கும், விலங்குகளுக்கு என்ன, ஈ எறும்பு கூட தீயது நினைக்க மாட்டாங்கன்னுவாங்களே, அவங்க காற்றுக்கு கூட தீயது நினைக்க மாட்டாங்க. அது என்ன காற்று கூட தீயது நினைக்க மாட்டாங்க அப்படின்னா, இப்போ நீங்க சத்தம் போட்டு பேசினாலே வாயுமண்டலத்துல வைப்ரேஷன், அதுவே அதுக்கு துக்கம்தான். அவங்க அவ்வளோ அமைதியா பேசுவாங்க, பேச்சுக்கே இருக்காது. ரொம்ப பேசினா ரொம்ப கம்மியா பேசுவாங்க, அவ்வளோ இனிமையா, அவ்வளோ அன்பா. அதாவது நம்மளுடைய பேச்சை கேட்கணும்னு இயற்கை தவம் கிடக்குமா, அப்படி இருக்குமா. அவ்வளோ இனிமையா சர்வ உத்தம காரியம் செஞ்சீங்க. நீங்க எப்பவுமே சுகமுடையவர்களாக 21 பிறவிகளுக்கு இருந்தீங்க. பிறகு உங்களை இந்த துர்கதி அடைய செஞ்சது யாரு? இவ்வளவு நோய் நிறைஞ்ச உலகத்துல உங்களை இப்படி மாத்துனது யாரு? நான் கல்பத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சத்கதி கொடுத்திருந்தேன். பிறகு 84 பிறவி எடுத்து கண்டிப்பாக நீங்க இறங்க வேண்டும். சூரிய வம்சத்துல 8 பிறவி, சந்திர வம்சத்துல 12 பிறவி, பிறகு இப்படியே இறங்கி இறங்கி வந்திருக்கிறீங்க. நீங்க தான் பூஜிக்கத்தக்க தேவதைகளாக இருந்தீங்க. நீங்க தான் தூய்மையற்ற பூஜாரிகளாக ஆயிட்டீங்க. பூஜைக்குரிய தேவதைகளாகவும் உயிரோட நீங்க இருந்தீங்க. அப்புறம் அந்த தேவதைகளுக்கு சிலையை கட்டி பூஜை பண்ற பூஜாரியாகவும் நீங்களே தூய்மையற்ற பூஜாரியாகவும் ஆயிட்டீங்க. தூய்மையற்றவர் தான் பூஜாரி. அப்ப பாரதம் இப்ப ஏழ்மையானதாக இருக்குது. பகவானுடைய மகா வாக்கியம் 100% தூய்மை மற்றும் அனைத்தையும் உடைய, எப்போதும் ஆரோக்கியம், எப்போதும் செல்வந்தர்களாக இருந்தீங்க. எந்த நோய் மற்றும் துக்கத்தின் விஷயம் எதுவுமே இருக்கல. அப்படியே சொர்க்கத்தை அப்படியே பார்த்து பார்த்து சொல்ற மாதிரி சொல்றாரு உங்களுக்கு. அப்படி இருந்து அது ஆக போது இன்னும் 20 வருஷம் பல கடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படி ஆயிடும் இல்லையா? அப்ப சுகம் நிறைந்த இடமாக இருந்தது. அதை தான் அல்லாவின் பூந்தோட்டம்னு சொல்றாங்க. அல்லாஹ் தோட்டத்தை ஸ்தாபனை செய்தார். யாரு தேவி தேவதைகளாக இருந்தாங்களோ அவங்களே இப்ப என்ன ஆயிட்டாங்க? முள்ளு மாதிரி ஆயிட்டாங்க. மலர் மாதிரி இருந்தவங்க, சுகத்தை கொடுத்தவங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் துக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப முள்ளு காடாயிடுச்சு. காட்டுல முள்ளு குத்த தானே செய்யும். அதனால பாபா சொல்றாரு, காமம் மிகப்பெரிய எதிரி, அதன் மீது வெற்றி அடையுங்கள் இல்லையா? காமத்தின் மூலமாக தான் அப்படியே கடகடன்னு நாம இறங்க ஆரம்பிச்சோம். அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தான் கலைகள் குறையுது இல்லையா? அதனால அதன் மீது வெற்றி அடையுங்கள். இதுதான் உங்களுக்கு முதல் இடை கடைசி வரைக்கும் துக்கத்தை கொடுத்துட்டு இருக்குது. ஒருவர் மற்றவர் மீது காம கோடாரி வீசுவது என்பது மிகப்பெரிய பாவம். அதாவது காம பார்வை பார்க்கறது இல்லையா? இன்னைக்கு அது சகஜமா போயிடுச்சு, அது ஒரு தப்புனே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை தான் பாபா சொல்ற, அதுவே மிகப்பெரிய. இன்னும் கேட்டீங்கன்னா உடம்புன்னு பார்த்தாலே பெரிய பாவம்ட்டார் பாபா. பாபா அவருடைய அறிமுகத்தை இப்ப உங்களுக்கு கொடுக்கிறாரு. நான் பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவேன். என்னை தான் சிருஷ்டியின் விதை, அதாவது பரம் ஆத்மான்னு சொல்றாங்க. நான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறேன். அனைத்து ஆத்மாக்களும் என்னதான் கூப்பிடுறாங்க. என்னன்னு? ஏ பரமபிதா பரமாத்மாவே அப்படின்ட்டு. எப்படி உங்களுடைய ஆத்மா நட்சத்திரம் மாதிரி புருவ மத்தியில ஜொலிக்குதோ, அதே மாதிரி பாபாவும் பரமாத்மா நட்சத்திரம் மாதிரி எங்க ஜொலிக்கிறாரு? பரந்தாமத்துல. மற்றபடி உங்களை விட பாபா சின்னதாகவோ பெருசாகவோ கிடையாது. ஆத்மா சின்னதாகவும் பெருசாகவும் வளரவும் செய்யாது, அப்படியே தான் இருக்கும். நான் பெருவிரல் மாதிரி கூட கிடையாது. லிங்கம் பார்த்தீங்கன்னா பெருவிரல் ஷேப்ல தான் இருக்குது இல்லையா? அந்த மாதிரியும் நான் கிடையாது. நான் பரம ஆத்மாவாக இருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறேன். அவரைத்தான் பரமாத்மா ஞான. இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வானிலை இது திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள பதியல. நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம் இதை ஏன் சொல்றாருன்னு நினைவேன். ஆனால் உண்மையிலே அது பதிஞ்சிடுச்சு அப்படின்னா அவரை தவிர எந்த நினைவும் வராது இல்லையா? அவரை நினைக்கிறது கஷ்டமாகவும் இருக்காது. அதுக்கு தான் பதிய வைக்கிறார். நான் பரமாத்மாவாக இருக்கிறேன், உங்க எல்லோருக்கும் அப்பாவா இருக்கிறேன். அவரை தான் ஞானக்கடல்னு சொல்றாங்க. பாபா புரிய வைக்கிறார், நான் ஞானக்கடல், மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கின்றேன். என்னை பரமாத்மா சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாங்க. சச்சித் ஆனந்த ஸ்வரூபம்னா என்ன அர்த்தம்? சச்சித் ஆனந்தம், சத்துனா என்னது? என்னது? சத்தியமானவர்.
சத்தியுகம்னாலே சத்தியமான யுகம், சத்தியமான கண்டம், உண்மையான கண்டம் இல்லையா? சத்துனா சத்தியமானவர். அதுல ஓம் நமச்சிவாய வாழ்க வாழ்க, ஓம் சச்சிதானந்தமே வாழ்க, சத்குருநாதரே வாழ்கன்ட்டு பாபாவை பத்தி வருது, பக்தியில வருது. சரி, அப்ப சத்துனா சத்தியமானவர், சித்துனா உயிரோட்டமானவர், சைத்தன்யமானவர்னு அர்த்தம். ஆனந்தனா தெரியும், ஆனந்தமே வடிவானவர். அது அவருக்கும் பொருந்தும், ஆத்மாவுக்கும் பொருந்தும். ஸோ அதுக்கு அவருக்கு ஈக்குவலாக நம்மளை ஆக்கிட்டு போயிடுறார். சத்குரு அவர் தானே, சத்தியமான குரு, குருவே அவர் தான், மற்ற எல்லாம் பொய் குரு தான். பாபா நேத்துவானில் கூட சொல்லியிருக்கிறாரு, உண்மையான ராஜயோகத்தை நான் தான் கற்றுக் கொடுக்குறேன், மற்றவங்க எல்லாரும் கற்றுக் கொடுக்குற யோகம் எல்லாமே பொய் தான். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? சூப்பராக இருந்து. அப்போ அதில் எதாவது உண்மை இருக்குமான்ட்டு ஒவ்வொரு குருவாக போய் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? மனிதர்கள் கற்றுக் கொடுக்குற எல்லாமே பொய் தான். சுகக்கடலாக இருக்கிறாருன்னு பக்தர்கள் சொல்கிறாங்க. எவ்வளவு மகிமைகள் பாடுறாங்க. ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி இறைவனுக்கு பேர் கிடையாது, ரூபம் கிடையாது, தேசம் கிடையாது, காலம் கிடையாது, எங்கும் பறந்து விரிந்து சர்வவியாபியாக இருக்கிறாரு அப்படின்னா யாரை அவங்க கூப்பிடுவாங்க? சூப்பராக கேட்குறாரு. வா வான்னு கூப்பிடுறீங்களா? எப்படி வருவார்? எல்லாமே அவர்னா அவர் எப்படிப்பா வருவார்? சூப்பர் இல்லையா? அப்போ கல்கி அவதாரம் வரணும், வந்து இந்த உலகத்தை மாற்றணுன்றீங்களா? எல்லாமே அவராக இருந்தால் அவர் எப்படி வர முடியும்? எப்படி கேட்குறாரு இல்லையா? அப்போ கிருஷ்ணரே கடவுள்னே வச்சுக்கிட்டா கூட அவர் கூட எப்படி அப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு பாபா கேட்குறாரு. அப்போ சாது சன்னியாசிகள் போன்ற அனைவரும் உங்களுக்கு பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களை மட்டும்தான் படித்து சொல்ல முடியும். நான் தான் வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறேன். ஆனால் அவங்க பேர் ராஜயோகம்னு போட்டுக்கிறாங்க. மனிதர்கள் கற்றுக் கொடுக்க முடியாது. போஸ்டரில் பார்த்தா ராஜயோகம் கற்றுக் கொடுக்கப்படுவாங்க, இப்போ உள்ளே போய் பார்த்தா அதை இப்படி கை வைங்க, இப்படி வைங்க, இப்படி வைங்கன்னுவாங்க. இது பேர் ராஜயோகமா? மூச்சு விடுறதுக்கு பேர் இல்லையா? சரி, ஆனால் ராஜயோகம் புள்ளியை நினைவு செய்யுங்க. பஸ்ஸில் கூட ஒருத்தர் சொன்னால் இது நான் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, அவருக்கு தான் இப்படி வச்சுட்டு இப்படி மூச்சு விடுங்கன்னா அது குஷியாக கேட்பாரு இல்லையா? ஈஸியாக சொன்னால் அவங்களுக்கு அப்படி இருக்குது. சரி, அப்போ பாபா சொல்றாரு, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர்னு நீங்கள் ஞானக்கடல் தந்தையாகிய என்னத்தான் சொல்கிறீங்க பதித்த பாவனர்னு. நீங்களும் ஞானக்கடலின் குழந்தைகளாக ஆகுறீங்க. ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு சத்கதி கிடைச்சது. இந்த ஞானம் புரிஞ்சுக்கிட்ட உடனே கன்ஃபார்ம் சொர்க்கத்தில் பிறவி கன்ஃபார்ம். ஸோ அதான் சத்கதி இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம்? சொர்க்கத்தில் கன்ஃபார்ம். அப்போ தினம் தினம் படிக்கிறதுலாம் எதுக்கு? யோகா பண்ணுறதுலாம் எதுக்கு? பதவி, உயர்ந்த பதவி அடையாது. ஏன்னா அங்கே வேலைக்காரனும் இருப்பான், வெட்டியானும் இருக்கிறான், தோட்டியும் இருக்கிறான்றாரு இல்லையா? அப்போ பாபா சொல்றாரு, பாரதத்துக்கு சத்கதியை பாபா தான் கொடுப்பார். அப்போ பாரத பூமி எவ்வளோ புண்ணிய பூமி இல்லையா? இறைவனே வராருன்னா இது என்ன சாதாரண பூமியா? அப்பாவுடைய கோயிலில் உட்காந்து இதை பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் கோயிலில் எடுக்கிறது ஃபுல்லாக சிவன் கோயிலில் தான் எடுக்கிறோம். நடுவில் ஒரு அம்மன் கோயிலில் எடுத்தோம், செட்டே ஆகலை. அதான் அப்பா வீட்டுக்கு போனா அப்படியே அமைதி. இங்கே எப்படி அமைதியாக இருக்குதோ அதே மாதிரி அந்த ஊர்லேயுமே பாத்தூர்லேயும் அவ்வளோ அமைதியாக இருக்குது. ஆனால் இந்த ஊரில் சிவன் கோயிலில் அலமோது இன்னொரு சிவன் கோயில், இந்த ஊரில் நமக்குன்னே பாபா 2 சிவன் கோயிலை வச்சுட்டாரு இல்லையா? அமைதியா. அப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்தா எப்படி மெய் சிலிருக்குது இல்லையா? அப்போ பாரதத்துக்கு சத்கதியை பாபா தான் கொடுப்பார். அனைவருக்குமே, அது கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீம் ஆகட்டும், ஏன் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனா இருந்தாலும் அவனுக்கும் சத்கதியை கொடுக்குற வள்ளல் யாரு? ஒருத்தர் தான். அனைவருக்கும் துர்கதியை கொடுக்க செய்கிறது யாரு? அவன் தான் ராவணன். அவன் தான் வந்து இது தப்பு. ஃபர்ஸ்ட் வர்றாரு இப்ராஹிம் வந்து ஒரு மதத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு, அதில் குறையை கண்டுபிடிச்சி இயேசு வந்து ஒரு மதத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு, அதில் குறையை கண்டுபிடிச்சி நபி வந்து ஒன்று ஸ்தாபனை பண்ணார். எல்லாம் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாம் மாயாவுடைய வழின்னு தெரியல அவங்களுக்கு, இதெல்லாம் கடவுளுடைய வழின்னு நினச்சிட்டு போயிடறாங்க. அதான் ராவணன் தான் வந்து உங்களை துர்கதி அடைய வைக்கிறான். எல்லா வழியும் அழிச்சிட்டு இறைவன் வந்து ஒரு வழியை உருவாக்குறாரு. இப்போ இதை உங்களுக்கு புரிய வச்சு கொண்டிருப்பது யார் ஹர்ஷா? கவனமாக கேளுங்க. இவர் பரமாத்மா ஆவார். ஆத்மா ஒரு நட்சத்திரம் மாதிரி மிகவும் சூக்ஷ்மமா இருக்குது, உலகத்திலே சின்ன பொருள்ன்றார். வெளிநாட்டில் அதை எப்படியாவது உயிர் பார்த்துடணும் அப்படின்ட்டு ஒருத்தர் கண்டிப்பாக உயிரை விட்டுருவாருன்ற ஸ்டேஜில் கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு எல்லா உயிரோடு இருக்கிறதுக்கான எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஆக்சிஜன்லேருந்து எல்லாமே உயிர் போகும்போது பார்த்துலாம். இன்னொன்னுமோ இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கிறாங்க, ஆனால் உயிர் போயிடுச்சு. கிளாஸு வீரல் மட்டும் இருக்குது, ஆனால் எதுலேயும் ரெக்கார்ட் ஆகலை. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அவ்வளோ சின்ன பொருள். அப்போ பாபா சொல்ற அவ்வளோ சூக்ஷ்மமாக இருக்குது.
பரமாத்மாவும் நாடகத்துல அவருடைய நடிப்பை நடிக்கிறார். அவர் தான் ஹீரோ பார்ட். நம்மளும் ஹீரோ தான், ஆனா ஹீரோக்கெல்லாம் ஹீரோ பாபா. கடைசியில வந்து அப்படியே உலகத்தை திருப்பி போட்டு போறாரு இல்லையா? நரகத்தை அப்படியே சொர்க்கமாக்குறதுன்னா சாதாரண பார்ட்டா அது? அப்ப இயேசு வந்தார், இன்னும் மோசமாக தான் ஆச்சு. நபி வந்தார், இன்னும் மோசமாக தான் ஆச்சு. ஆனால் இவர் வந்தார், அப்படி சல்லுன்னு ஏறுது இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, படைப்பவர், இயக்குபவர், முக்கிய நடிகர், மூணுமாவும் இருக்கிறார் அவர் இல்லையா? படைப்பவர்னா என்னது? சினிமா பாஷையில் ப்ரொடியூசர், டைரக்டர், மெயின் ஆக்டர், மூணுமே பாபா தான் ஹீரோ. அப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்த நடிகர் யார் என்பதை பாபா புரிய வைக்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் தான். அவருடன் ஆத்மாக்கள், குழந்தைகளாகிய நீங்க எல்லோரும் இருக்கிறீங்க. அப்ப அவருக்கு அடுத்ததான் உயர்ந்தவர் யாருன்னா நாம தான், வேற யாருமே கிடையாது. இயேசுவும் கிடையாது, நபியும் கிடையாது, புத்தரும் கிடையாது. எல்லாரையும் விட உயர்ந்தவங்க நாம தான். ஏன்னா நம்மளும் அவரோட சேர்ந்து எல்லாரும் மேலே அழைச்சிட்டு போறதுக்காக வைப்ரேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப பாபா சொல்றாரு, அனைவரையும் கதி சத்கதிக்கு அனுப்பக்கூடியவர் பரமாத்மான்னு சொல்றாங்க. பாருங்க, இயேசுவாகட்டும், நபி ஆகட்டும், எல்லாமே அவங்களுக்கு அமைதி வேணுன்றதுக்காக தான் இறைவனை நினைச்சாங்க. இயேசுக்கு வந்து அடுத்த நாள் சிலுவையில் அதாவது காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு அவருக்கு முன்னாடியே தெரியும் போது நைட்டெல்லாம் உட்காந்து ஜபம் பண்ணுவார், பயந்துட்டு. எனக்காக நீங்களும் ஜபம் பண்ணுங்கன்னு சிஷ்யரை வேற சொல்லுவார். நாம அப்படியா சொல்றோம்? நமக்கும் தெரியும் உலகம் அழிவு போகுதுன்னு, ஆனா எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்குறோம், நமக்காக எதுவும் பண்றது கிடையாது. அப்போ அவங்களோட நாம தானே உயர்ந்தவங்க இல்லையா? அதான் பாபா சொல்றாரு. ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோட நீங்களும் இருக்கிறீங்க குழந்தைங்களே. அனைவரையும் கதி சத்கதிக்கு அனுப்பக்கூடியவர் பரமாத்மானும் சொல்றாங்க. இது கூட புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நாடகம் அனாதியாக உருவாக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு கல்பத்திலும் இது நடந்தே தீரும் இல்லையா? முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. என்னை நீங்கள் ஞானக்கடல் முழு சிருஷ்டியின் முதலிடை கடைசியை தெரிந்தவன்னு சொல்றீங்க. இந்த சாஸ்திரம் போன்றவைகளை படிக்கிறார்களே, இதையும் பாபா தெரிஞ்சிருக்கிறாரு. இதுதான் பெரிய அதிசயம். பாபா எந்த வேதமும் படிக்கல, ஆனா அந்த வேதத்துல என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியுது. ஏன்னா அதோடைய சாரம் தானே, இங்க இருந்து போறதுதானே அது. அதான் பாபா சொல்லப்பாங்க, இந்த சாஸ்திரம் எல்லாம் படிக்கிறாங்களே அதையும் பாபா தெரிஞ்சிருக்கிறாரு. அதனால தான் பாபா சொல்றாரு, அதுல படிச்சு நேரத்தை வீணாக்காதீங்க. சாரத்தை நான் சொல்றேன், எதுக்கு போய் அதை போய் குப்பையில மாட்டிக்கணும் இல்லையா? ஒரு ரத்தினத்தை பொறுக்கிறதுக்காக வண்டி குப்பை இருக்கும் எல்லாத்துலயும், போனா நம்ம ஒரு வழி ஆயிடும். அப்ப பாபா சொல்றாரு, சினிமா மாதிரி தான். எம்ஜிஆர் படத்துல நல்ல நல்ல கருத்துக்கள் வருதுன்னு போறாங்க, நடுவில் எவ்வளவு குப்பை வருது இல்லையா? அந்த மாதிரி தான் இது. இப்ப பாபா சொல்றாரு, இந்த சாஸ்திரம் போன்றவங்களை படிக்கிறாங்களே, இதை பாபா தெரிஞ்சிருக்கிறாரு. நான் வந்து பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தையும் சொல்றேன்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப வேதத்தை படிக்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு தேவையில்லை, படிச்சிருந்தாலும் மறந்துடுங்கன்றார். விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா வந்ததாக காட்டுறாங்க. அப்படின்னா எங்க வந்தாரு? மனிதர்கள் என்றால் கண்டிப்பாக இங்கே தானே இருப்பாங்க. இவருடைய நாபியிலிருந்து பிரம்மா வந்தார். பிறகு பகவான் வந்து இவரின் மூலம் அனைத்து வேதங்களின் சாஸ்திரங்களின் சாரத்தை கூறினார். தன்னுடைய பெயர், ரூபம், தேசம், காலத்தையும் புரிய வைத்தார். மனித சிருஷ்டியின் விதை ரூபம் அல்லவா? சூப்பரா காட்டுறார் இல்லையா? பெருமாள் விஷ்ணு, மகாவிஷ்ணு வந்து பார்க்கடல்ல அந்த பாம்பு மேல படுத்துட்டு இருப்பார். அவர் தொப்புல இருந்து தாமரை கொடி இருக்கும், தாமரை மேல பிரம்மா இருப்பார். சரி, தொப்புல இருந்து வந்து எங்கப்பா வந்தாருன்னு கேட்கிறாரு. ஏன்னா எல்லாம் இங்கே தானே வந்திருக்கணும் அப்படின்றாரு. ஏன்னா எல்லாமே மனித ரூபத்துல காட்டுறாங்க, அப்ப இங்கே தானே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த கிருஷ்ணர் தான் கடைசியாக பிரம்மாவாக வெளிப்படுறாரு, அதான் அர்த்தம் இல்லையா? அந்த ஆத்மா கடைசியாக பிரம்மா சரீரத்தை எடுக்கும்போது அவர் உடல்ல பிரவேசிச்சு இறைவனுடைய பேரு, ரூபம், தேசம், காலத்தை பத்தி இறைவனை புரிய வைக்கிறாரு. ஏன்னா மனித சிருஷ்டியின் விதை ரூபம் இல்லையா? விதைக்கு தானே அந்த செடியோடைய முழு ஞானமும் இருக்கும். அதனால இவர் புரிய வைக்கிறாரு. இந்த மரத்துடைய உருவாக்கம், வளர்ப்பு மற்றும் விநாசம் எப்படி நடக்குதுன்னு யாருமே தெரிஞ்சுக்கல. இப்பதான் மரத்துக்கு விதை போட்டுக்கிட்டே இருக்கிறார் பாபா. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அறிமுகம் கொடுக்க விதை இல்லையா? இது வளர்ந்து 5000 வருஷம் ஆகும் அழியிறதுக்கு. ஸோ விநாசம் எப்படி நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. இதை விதவிதமான தர்மங்களின் மரம்னு சொல்லப்படுது இல்லையா? எல்லா மதமும் ஒரு ஒரு கிளையா இருக்குது இந்த மரத்துல. எல்லாமே ஒவ்வொரு விதமாகவும் இருக்குது.
அனைவரும் வருஷக்கிரமமாக அவங்கவுங்களுடைய வரவேண்டிய காலகட்டத்தில் வராங்க. முதல்ல தேவி தேவ பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் போயிடுவாங்க. மேலே போனதுக்கு அப்புறமும் இயேசு உடனே வர முடியுமா? முடியாது. 2000 வருஷம் அவர் அங்கே தான் இருக்கணும், பரந்தாமத்திலே தான் இருக்கணும். அப்புறம் தான் அவர் வர முடியும் இல்லையா? அப்போ வருஷக்கிரமாக அவங்கவுங்களுடைய நேரத்துக்கு தான் வராங்க. நாம தான் எடுத்த உடனே வந்துடுறோம். முதல்ல தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வைக்கிறேன். இங்கே அப்பாவே ஹிந்தியில் பாபானும், மற்றபடி சத்ய சாய்பாபா, சீரடி சாய்பாபா அது மாதிரி மனிதர்கள் கிடையாது. இங்கே பாபா சொல்கிறாரு, முதல்ல நான் இந்த தேவதை தர்மத்தை தான் ஸ்தாபனை செய்கிறேன். அப்போ மற்ற எந்த மதங்களும் கிடையாது. எவ்வளவு கீழான புத்தியுடையவர்களாக மனிதர்கள் இப்போ ஆகிட்டாங்க. தேவதைகளுடைய லக்ஷ்மி நாராயணனுடைய பூஜையை செய்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய ராஜ்யம் இந்த பூமியில் எப்போ இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. இப்போ பாரதத்தில் அந்த தேவதை தர்மமே இல்லை, வெறும் சித்திரங்கள் மட்டும் கோயிலில் வச்சிருக்கிறாங்க. நல்லது அப்படின்னு முடிச்சிருக்கிறார். சரி, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய சிவ தந்தையின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு, அதாவது ஆத்மாவாகிய குழந்தைகளுக்கு ஆத்மீக தந்தையின் பரமாத்மாவின் நமஸ்காரம். நீங்கள் நடைமுறையில் கொண்டுட்டு வர வேண்டிய தாரணைக்கான முக்கிய சாரம், ஞானக்கடல் சிவனின் குழந்தையாக ஆகி தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கும் சேவை உலகத்துக்கு நீங்கள் செய்யணும். இறைவன் சொல்லியுள்ள சாஸ்திரங்களின் சாரமான இந்த ஞானத்தை புத்தியில வச்சு எப்பயும் சதா மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு தந்தையுடைய இந்த உயர்ந்த வழியை ஒவ்வொரு நொடியும் நீங்க கடைபிடிக்கணும். நான் தேகம்ன்ற உணர்வையே மறந்து தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் தியாகம் செஞ்சு நான் ஆத்மான்ற அந்த ஆத்மாபிமானியா ஆகிறதுக்கான முயற்சி செய்யணும். இதுல தான் நாராயணன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வரதானம் சிவன் கொடுக்குற முதல் நாள் உங்களுக்கு கொடுக்குற வரம் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, தங்களுடைய வெளிப்படையான சான்றின் மூலம் பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய உயர்ந்த அதிர்ஷ்டசாலி ஆகுங்கள். உங்களை பார்த்தாலே சிவனை பார்த்த மாதிரி மற்றவங்களுக்கு அனுபவம் ஆகணும். இது பார்த்தீங்கன்னா கோலினூரில் ஒரு பட விளக்கம் கொடுக்குறோம். அங்கே தேவி காட்சின்னு பயங்கர சவுண்டு. நான் பேசுகிறத அவர் கேட்குமான்னு கூட எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. அவ்வளோ சவுண்டில் ஸ்பீக்கர் பேசிகிட்டு இருக்கு. அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு சிவனுக்கு எதிர நின்றுட்டு இருக்கிற மாதிரி வைப்ரேஷன் ஆகுதுன்றார். இப்போ பாபா பேசுவார், அங்கே பண்ணிட்டு இருப்பார் இல்லையா? அது இல்லாமல் நம்மளுடைய நடத்தை, பார்வை எல்லாமே தெய்வீகமானதாக இருக்கணும். ஆத்மாவை பார்க்கணும். இறைவன் இருந்தால் எப்படி பார்ப்பார்? குழந்தைன்னு எவ்வளோ அன்பாக பார்ப்பார். எனக்கு பிடிச்ச குழந்தை பிடிக்காத குழந்தைன்னு பார்ப்பாரா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வெளிப்படையான நடத்தைன்ற அந்த உங்கள் நடத்தை சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பாபா தான் இவங்களுக்கு, சிவன் தான் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, மனுஷங்க சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி உயர்ந்த அதிர்ஷ்டசாலி ஆகணும். அதுக்கு விளக்கம், எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்துறதுக்கு அநேக விதமான சான்றுகள் கொடுக்கப்படுது. ஆனால் அனைத்திலும் உயர்ந்த சான்று வெளிப்படையாக காணக்கூடிய சான்று தான். வெளிப்படையான சான்று என்றால் எப்படி இருக்கிறீங்களோ, யார் உடையவர்களாக இருக்கிறீங்களோ அவங்களுடைய நினைவில் இருக்கிறது. எந்த குழந்தைங்க தங்களுடைய யதார்த்த அல்லது அனாதி சொரூபத்தில், அதாவது ஆத்மஸ்வரூபத்தில் நிலைச்சி இருக்கிறாங்களோ அவங்க தான் பாபாவை வெளிப்படுத்துறதுக்கு பொறுப்பானவர்களாகிறாங்க. அவங்களுடைய பாக்கியத்தை பார்த்து பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவரின் நினைவு தானாகவே வருகிறது. அப்போ பாருங்க, இப்போ ஒரு ஸ்கூலில் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா நிறைய பேரை கேட்போம், அந்த ஸ்கூல் நல்லா இருக்குதா, அந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தையோடைய அப்பா அம்மாவை. ஆனால் அந்த ஸ்கூலில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கேட்கவே தேவை, ஏன்னா வெளிப்படையான சான்று ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய விதமான சான்று இருக்கு. ஆனால் அதில் நம்பர் 1 சான்று எதுனா வெளிப்படையாக தெரிகிற சான்று தான். இப்போ வெளிப்படையாக நீங்கள் இறைவனை வெளிப்படுத்தணும், இறைவன் தான் சொல்லி கொடுக்குறாருன்றதை நீங்கள் வாய் மூலமாக சொல்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அந்த நினைவு, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆத்மா, உடம்பு கிடையாது, ஆத்ம உணர்வில் இருக்கிறோம். அப்போ தன்னை ஒளியாகவே அனுபவம் செஞ்சு ஒவ்வொருத்தரையும் ஒளியாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு சிவன் ஞாபகம் வந்துடுமா? ஏன்னா இறைவன் தான் அந்த மாதிரி எல்லாரையும் ஆத்மாவா பார்க்குறவர் இல்லையா? மனுஷங்க யாரும் ஆத்மாவா பார்க்க மாட்டாங்க. அப்போ அப்படி யாரு உங்களுடைய அனாதி ஸ்வரூபம் இல்லையா? நீங்கள் தேவதையாக இருந்தாலும் சரி, பரந்தாமத்தில் ஆத்மாவாக இருந்தாலும் சரி, எப்பயுமே ஆத்மா தானே, அதான் அனாதி ஸ்வரூபம். யார் அனாதி ஸ்வரூபத்தில் நிலைச்சி இருக்கிறாங்களோ அவங்க தான் பாபாவை வெளிப்படுத்துறதுக்கு பொறுப்பானவங்க. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா
அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். பெருமாள், நாராயணன், சீதை, அது மாதிரி ஏதோ ஒன்று. கடைசி நேரத்தில் ஃபுல் ஆத்ம உணர்வில் இருப்பீங்க. ஒலி மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். கடைசியில் வெட்டு குத்து எல்லாம் நடக்கும். உங்களையும் வெட்ட வருவாங்க. ஏன்னா நாமளும் பல ஜென்மமாக பாவம் செஞ்சுருப்போம். கர்ம கணக்கு முடிக்கிறதுக்காக வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு அவங்களுக்கு ஞாபகம் வந்து உங்களை வெட்ட வருவாங்க. ஆனால் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. நீங்கள் ஃபுல் ஆத்ம உணர்வு, ஆத்மா மட்டும்தான் பார்த்துட்டு சக்தி கொடுத்துட்டே இருப்பீங்க. அவங்க கிட்ட வந்தோடனே அவங்க எந்த சாமியை கும்பிட்றாங்களோ அந்த சாமியாக நீங்கள் காட்சி தெரிவிங்க. அவங்க தாயேன்ட்டு வணங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் கடவுள் கிடையாது. அது அவங்களுக்கு தெரியல. அது ஆத்ம உணர்வோடைய சக்தின்னு அவங்களுக்கு தெரியாது. அதுதான் அப்போ பாபா சொல்றாரு, அப்போ உங்களுடைய பாக்கியத்தை பார்த்து பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவர் நினைவு தானா வந்துருமா. ஏன்னா இறைவனை வெளிப்படுத்தக்கூடிய பொறுப்புன்ற பாக்கியம் உங்களுக்குன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். இறைவனே நான் உலகத்துக்கு வெளிப்படுத்துறேன்னா அது என்ன சாதாரண வேலையாது இல்லையா? கடவுளை வெளிப்படுத்துகிறோம், தந்தையை வெளிப்படுத்துகிறோன்னா அப்போ உங்கள் பாக்கியத்தை பார்த்து பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவர் யார்? இறைவன். அவருடைய நினைவு தானாகவே வந்துடுதுன்னு வரும். ஸ்லோகன்: தங்களுடைய இரக்கம் நிறைந்த பார்வையின் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவையும் மாற்றக்கூடியவங்க தான் புண்ணிய ஆத்மாக்கள் ஆவாங்க. இப்போ இரக்கம் நிறைஞ்ச பார்வை. மற்றவங்க இப்படி இருக்கிறாங்க, உங்களுக்கு துக்கம் கொடுத்தா கூட நீங்கள் திருப்பி துக்கம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா துக்கம் கொடுக்கறது மாயாவுடைய வழி, ராவணனுடைய வழி. இறைவனுடைய வழி என்னது? துக்கம் கொடுக்குறவங்களுக்கும் சுகத்தை கொடுக்கறது தான். அப்போ சுகத்தை கொடுக்கணும். பாபா என்ன சொல்றாரு, ஒரு பிரச்சனை வந்தால் இவன் ஏன் இப்படி பண்ணா, இவங்க ஏன் இப்படி கேட்குறாங்க, அப்படி கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு நான் எப்படி நன்மை செய்யறதுன்னு தான் யோசிப்பாங்க. ஸோ அதுக்கு இரக்க மனமுடையவர்கள் தான் அப்படி பண்ண முடியும் இல்லையா? அப்படி இரக்கம் நிறைந்த பார்வையின் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவையும் அந்த பார்வையிலே மாற்ற. கடைசி நேரத்தில் விகாரத்தில் இருக்கிறோம், அந்த ஒரு பார்வை பார்த்தோன்னா அந்த விகார எண்ணமே மறந்துடுவாங்களாம். அப்போ அந்த இரக்க மனம் ஆத்மீக அந்த ஆத்ம நிலையில நிலைச்சி இருக்கிறது, பாபாவை தவிர வேற எதுக்கும் மயங்காம இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு வினாடி பார்வையில ஆத்மாவை மாற்றக்கூடியவங்க தான் புண்ணிய ஆத்மாக்கள். அந்த மாதிரி நீங்க ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்றார். ஓம் சாந்தி. நான் அழியக்கூடிய உடல் அல்ல, அழிவற்ற ஆத்மா. இரு புருவங்களின் மத்தியில் எவ்வளவு பிரகாசமாக ஒளிப்புள்ளியாக ஜொலித்து கொண்டிருக்கிறேன். ஒரு வினாடியில் இந்த உடலை விட்டு மேல் நோக்கி செம்பொன் நிறமான உலகத்தை சென்றடைகிறேன். எங்கு பார்த்தாலும் செம்பொன் நிறமான ஒளிக்கதிர்கள். எவ்வளவு அமைதியாக மிக இனிமையாக இருக்கிறது. என் எதிரில் என் அன்பான தந்தை சிவ பரமாத்மா வைர நட்சத்திரம் போல் மிக பிரகாசமாக ஒளி வீசிக்கொண்டிருக்கிறார். கண்ணெதிரே டார்ச் அடித்ததைப் போல் தந்தையிடம் இருந்து சக்தி மிக்க ஒளி ஆத்மாவாகிய எனக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது. முழு உலகையும் மறக்கிறேன், உடல் உணர்வுகளையும் மறக்கிறேன். பஞ்சை விட மிக லேசாக மிதக்கும் ஒளியாக என்னை அனுபவம் செய்கிறேன். தந்தையை பார்த்து கொண்டே இருக்கிறேன். எவ்வளவு பிரகாசமாக ஒளி வீசிக்கொண்டிருக்கிறார். தந்தை அன்பு கடலாக இருக்கிறார். எனக்குள் அன்பின் சக்தியை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய பார்வை அன்பு நிரம்பி வழிகிறது. என்னுடைய வார்த்தை அன்பு நிறைந்து வழிகிறது. என்னுடைய எண்ணங்களிலும் அன்பு சொரூபமாக மாறுகிறேன். தந்தையை பார்த்து கொண்டே இருக்கிறேன். வைர நட்சத்திரம் போல் ஜொலித்து கொண்டிருக்கிறார். அமைதி கடலாக இருக்கிறார். அமைதியின் சக்தியை ஒளிக்கிரணங்களாக எனக்குள் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய பார்வை சாந்தமடைகிறது. என்னுடைய வார்த்தை அமைதியாகிறது. என்னுடைய எண்ணத்தில் குழப்பம், வேதனை, கவலை, கோபம் அனைத்தும் மறந்து ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்கிறது. தந்தையை பார்த்து கொண்டே இருக்கிறேன். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சக்திகளை எனக்குள் கிரகித்து கொண்டே இருக்கிறேன். தந்தையிடம் விடை பெற்று மீண்டும் இந்த பூத உடலில்
புருவ மத்தியில் பிரவேசிக்கிறேன். என்னை சுற்றி நாலாபுறமும் அன்பு அலைகள், அமைதி அலைகள், ஆனந்த அலைகள் நாலாபுறமும் பரவிக்கொண்டே இருக்கிறது. ஓம் சாந்தி. சொல்லுங்க சொல்லுங்க. பாபா கணக்கிடவே முடியாத அளவுக்கு சொத்து தரார். அளவற்ற செல்வம், சுகம், ஆரோக்கியம் வேற கொடுக்கிறார். ஒரு சின்ன நோய் கூட வராதுன்றார். அப்புறம் என்ன சொன்னார்? அர்ஜுன் கிருஷ்ணர் சொல்லுங்க. கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய காட்சி கிடைச்சது. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணருடைய காட்சி, அதாவது விஸ்வரூபமா கிடைச்சது. அவ்வளோ பெரிய ஜோதி தெரியுதுன்றாரு. அப்புறம் அவருக்கு ரூபம் இல்லைன்றீங்களே, அப்புறம் எப்படி ரூபம் இல்லாம இருக்கும் அப்படின்னு கேட்டாரு இல்லையா? இன்னொன்னு, போதும் கிருஷ்ணா என்னால பார்க்க முடியல, அப்படி யாராவது அப்பாவை பார்த்து எந்த குழந்தையாவது அப்படி சொல்லுமா, யோசிச்சு பாருங்கன்ற இல்லையா? சரி, அப்புறம் என்ன சொன்னாரு? சொல்லுங்க சொல்லுங்க. வேற என்ன சொன்னாரு? வரம் என்ன கொடுத்தாரு? வரதானம் என்ன கொடுத்தாரு? ஸ்லோகன் அது இல்லையா? இரக்க மனம் இல்ல, இரக்கமான பார்வையின் மூலம் எல்லா ஆத்மாக்களையும் மாத்திருங்க, மாத்தக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். வரதானம் என்ன கொடுத்தாரு? வரதானம் அப்பாவை வெளிப்படுத்தக்கூடிய பாக்கியசாலி நீங்க. ஆனா எப்படி வெளிப்படுத்தணும்? எதன் மூலமாக வெளிப்படுத்தணும்? ஒரு சான்று சொன்னாரு. என்ன சான்று? என்ன சான்று? வெளிப்படையான ஒரு சான்று சொன்னாரு. என்ன சான்று? நீங்க போய் சொன்னா ஏத்துக்குவாங்களா? உங்களுடைய நடத்தை இல்ல, அந்த ஆத்மீக நிலையில ஆத்மாவுடைய உண்மையான குணமான அன்பு, அமைதி, தூய்மை, சக்தி, சுகம் இதுல நிறைந்து இருந்தீங்கன்னா உங்க நடத்தை வெளிப்படையா பார்த்து அவருடைய நினைவு வந்துடும், இறைவனுடைய நினைவு வந்துடும் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? சரி, ஒரு நிமிஷம்.